அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாருங்கள் படைப்போம் குழுவின் 179வது நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வெல்கம் பண்ணிட்டு கெஸ்ட் இன்றைய விருந்தினர் கவிதைக்காரன் இளங்கோ அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நெறியாளுநர் நமது தோழர் மலர்விழி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஆக்சுவலி நெறி பண்றவங்களை பத்தி நான் இந்த இப்போ பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நெறியாளர்களுக்கும் இந்த தருணத்துல நான் என்னுடைய அன்பான நன்றிகளையும் நம்ம குழு சார்ந்து அவர்களுக்கு இதுவரை பங்கு கொண்ட எல்லா நெறியாளர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கடந்த நிகழ்வுல ஒரு விதமான ஒரு கசப்பான சம்பவம் ஒரு நெறியாளுநருக்கு நடந்தது. ஏன்னா நெறியாளுநர் ஒவ்வொருத்தரும் மெனக்கெட்டு அவர் படைப்பாளர்களை முழுமையா வாசிச்சுட்டு அவர்களை உள்வாங்கி அவர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேள்விகள் தயார் பண்றாங்க. நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் காக அவங்களுக்கு ஒரு சின்ன நல்ல ஒரு விஷயம் கொடுக்கலாம். அவர்களை அந்த நேரத்துல ஹர்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது தவறுதலா நடந்தா கூட பர்சனலா அவங்களுக்கு கூப்பிட்டு நம்ம பேசினா அது நம்மளுடைய குழுவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா நெறி பண்றவங்க அதோட டவுன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு யோசிக்க தோணும், அடுத்தது நம்ம பண்ணலாமா வேணாமா, நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணுது. அதை தவிர்க்கிறதுக்காக நம்மை நாம ஊக்கப்படுத்திக் கொள்ளாம வேற யாரும் படுத்திக் கொள்ள முடியாது. அதனால நம் குழுவை சார்ந்தவர்கள் நெறி பண்றவங்களுக்கும் சரி படைப்பாளர் அவர்களையும் நம்ம ஊக்கப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல அத்தனை நெறி ஆளுநர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம கேட்டோன்னே சரின்னு சொல்லி அந்த படைப்பாளர்கள் முழுமையா வாசிச்சுட்டு மெனக்கெட்டு அதை தயார் பண்ணி கேள்விகள் தயார் பண்ணி சிறப்பாக அந்த நிகழ்வை நடத்துறதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக நெறியாளுநர் இருக்காங்க. அதனால இந்த தருணத்துல எல்லா நெறியாளுநர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வாருங்கள் படைப்போம் குழு 200வது வாரத்தை நோக்கி நடைப்பயணம் போட்டுக் கொண்டிருக்கிறது. இது 179, அடுத்த வாரம் 180வது நிகழ்வு. இன்னும் 20 வாரங்கள்ல 200வது நிகழ்வு நடக்க இருக்கிறது. இந்த தருணத்துல இதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு விருந்தினர்களும் நம்ம நிகழ்வுல கலந்து கொண்ட ஒவ்வொரு விருந்தினர்களும் ரொம்ப முக்கியமானவர்கள் நமக்கு. ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவங்க ரொம்ப முக்கியமா இருந்திருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ஆழமான எண்ண ஓட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கு. அந்த வகையில விருந்தினர்களும் அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு சின்ன தூண்டுகோலா இருந்திருக்கும். நம்மளோட வளர்ச்சிக்கும் விருந்தினர்கள் ரொம்ப மிகப்பெரிய தூண்டுகோலா இருந்திருக்காங்க. அந்த வகையில விருந்தினர்களுக்கும் கலந்து கொண்ட அத்தனை படைப்பாளர்களுக்கும் இந்த நேரத்துல நான் ஆக்சுவலி 200வது வாரத்துல சொல்லணும். கடந்த நிகழ்வுல சில விஷயங்கள் நடந்தனால இந்த இதை நான் இங்க பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஓகே, நம்ம இன்றைய நிகழ்வு 179வது நிகழ்விற்கு சென்று விடுவோம். இன்றைய நிகழ்வின் விருந்தினர் கவிதைக்காரன் இளங்கோ ஒரு அற்புதமான படைப்பாளர். அவரை பற்றின ஒரு அறிமுக உரையை வழங்குவதற்காக தோழர் நம்ம மீனா அவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா, ஓவர் டு யூ. மீனா, நீங்க உங்களோட. அனைவருக்கும் வணக்கம். படைப்பாளர் கவிதைக்காரன் இளங்கோ அவர்களை பற்றி. கவிதைக்காரன் இளங்கோ அவர்களின் இயற்பெயர் இளங்கோ. இவர் பிறந்தது வசிப்பது தலைநகரம் சென்னையில். இளங்கலை வணிகவியல் பட்டமும் முதுகலை உளவியல் பட்டமும் பெற்றுள்ளார். திரை தொழில்நுட்பத்தின் ஒளிப்பதிவு பிரிவில் பட்டய படிப்பு முடித்து திரைத்துறையின் உதவி ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்தவர். 2019 இருந்து கணையாழி கலை இலக்கிய திங்கள் இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். திரைத்துறையின் திரைக்கதை ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் ஆகவும் பணியாற்றுகிறார். மேலும் இவர் பியோர் சினிமா அமைப்பு நடத்துகின்ற அகாடமி ஃபார் அசிஸ்டன்ஸ் டைரக்டர் இல் திரைத்துறையின் இலக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பில் திரைத்துறையை கற்கும் மாணவருக்கு ஒரு முழுநாள் பயிலரங்கு நடத்தி கொடுத்திருக்கிறார். பேச்சு பொருளாகவும் சிறுகதைகளை அணுகுவது எப்படி என்கின்ற தலைப்பின் வாசகசாலை இலக்கிய அமைப்பு ஏற்பாடு செய்த ஒரு முழுநாள் பயிலரங்கத்தை நடத்தி இருக்கிறார்.
இவருடைய எழுத்தில் இதுவரை படைப்புகளாக வெளிவந்திருப்பவை: கவிதை தொகுப்புகள், பிரெய்லியில் உரையும் நகரம், 300 இரவு, கோமாளிகளின் நரகம், சிறுகதை தொகுப்புகள், பனிக்குள்ளா, மோகன், நாவல்கள், 7 பூட்டுக்கள், கட்டுரை தொகுப்பு, திரைமொழி பார்வை பாகம் 1. இவரை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். படைப்பாளர் அவர்களை நேர்காணல் செய்யவிருக்கும் மலர்விழி அவர்களை இப்பொழுது அழைக்கிறேன். மலர்விழி, நீங்க தொடங்கலாம் மேம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் மறுபடியும் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து ஒரு இடத்தை விட்டு ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கிறோம், திரும்ப வர்றோம் அப்படிங்கும்போது அந்த திரும்ப வர்ற ஈவெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம விருந்தினரா வந்திருக்க இளங்கோ அவர்களை வந்து நான் வந்து இன்டர்வியூ பண்றதுல உரையாடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவரை பத்தி சிறப்பான ஒரு அறிமுகத்தை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் அதை திருப்பி சொல்ல விரும்பல. ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்ல முடியும். என்னன்னா, நம்ம பொதுவா நம்ம விருந்தினரை வந்து நம்ம உரையாட ஆரம்பிக்கும் போது ஒண்ணு அவங்க கவிஞரா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிறுகதை ஆசிரியரா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கட்டுரை எழுதுறவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா திரைத்துறை சார்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு துறையில இருந்து ஒருத்தங்களை பார்த்திருப்போம். பட் அவர் வந்து ஆல்ரவுண்டர், கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா இடத்தையும் அவர்னால பண்ண முடியும். அவர் ஒரு சிறந்த படைப்பாளி மட்டும் இல்ல, சிறந்த பேச்சாளரும் கூட. அவரு இந்த அறிமுகத்துல சொன்ன மாதிரி அவர் மனோ தத்துவம் படிச்சிருக்காரு, திரைத்துறையை பத்தி படிச்சிருக்காரு. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த அவர்கிட்ட பேசினாலும் அதை பத்தி ஆழ்ந்த புரிதலும் அதை பத்தியான விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவரோட பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து புதுசா வேற எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சோ என்னோட இன்டர்வியூ வந்து நான் முதல் கேள்வியா எனக்கு அவரை நான் இன்டர்வியூ பண்ண போறேங்கும் போதே நான் இதுதான் முதல் கேள்வியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி ஒரு கேள்வி வச்சிருக்கேன். என்னன்னா, ஒரு 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 இவர் சினிமா துறையை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால நான் இந்த கேள்வியை அப்படிதான் எழுதியும் வச்சேன். ரஜினிகாந்த் எப்படி ஒரு கேட்டை திறந்துட்டு உள்ள வந்தாரோ அந்த மாதிரி இளங்கோ அப்படிங்கிற ஒரு மனிதன் எப்படி இலக்கியத்தில் படைப்புலகத்தின் கதவுகளை திறந்து கொண்டு கவிதைக்காரன் இளங்கோவாக மாறினார்? இதுதான் என்னோட முதல் கேள்வி. சொல்லுங்கண்ணா. வணக்கம் மலர்விழி. அண்ட் அறிமுகம் பண்ணவங்களுக்கும் வணக்கம். அப்புறம் குழுவில் வந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், பார்வையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். முதல் கேள்வி நேராகவே நான் பதிலுக்குள்ள போயிடுறேன். சின்ன வயசுல இருந்து எழுதுறேன், வாசிக்கிறேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இங்க ஊடகத்துக்கு, அதாவது ஆர்குட்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி பிளாக்னு ஒன்று இருந்தது இல்லையா? பிளாக் வந்து பிளாக்லயும் நம்ம நினைச்சதை, நம்ம சொல்ல நினைக்கிறத படைப்பாகவோ இல்லாட்டி கருத்தாகவோ சொல்றதுக்கு வந்து பிளாகை பயன்படுத்தலான்ற அந்த ஒரு காலகட்டத்துல இந்த பிளாக் ஓபன் பண்றதுக்காக உருவாக்குன ஒரு ஐடி வந்து கவிதைக்காரன் டைரி அப்படின்ற ஒரு இளங்கோன்ற பேர்ல தான் வந்து பத்திரிகைகள்ல எழுதிட்டு இருந்தேன். நண்பர்களுக்கு அப்படிதான் அறிமுகம். இந்த கவிதைக்காரன் டைரின்ற அந்த பெயரோட வந்து பிளாக்குள்ள வர்றதுக்கான காரணம், கரெக்டா சொல்லணும்னா, நான் வந்து 2ஆம் அலெக்சாண்டர் மாதிரி, 2ஆம் மன்னன் மாதிரி 2ஆம் கவிதைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் இருக்கு. 90கள்ல மாத நாவல்கள் நிறைய பத்திரிகைகள் வரும். அதுல வந்து உல்லாச ஊஞ்சல், உங்கள் ஜூலியர்னு 2 பத்திரிகை வரும். அது சுபாவும் பட்டுக்குடை பிரபாரம் நடந்தது. அதுல அவங்க நாவல்கள் வந்து மாறி மாறி எழுதிட்டு இருக்காங்க. அதை தவிர இந்த மாதிரி நிறைய கேள்வி பதில்கள், அப்புறம் கவிதைகள், சில படைப்புகள்லாம் வரும் ஒரு மாத இதழ்ல. அதுல அதோடைய உள்ளட்டையில வந்து கவிதைக்காரன் டைரியிலிருந்து அப்படின்னு கவிதைகள் இருக்கும். ஒவ்வொரு இதழ்லையுமே வந்து உள்ள வந்து கவிதைக்காரன் டைரியிலிருந்து கவிதை இருக்கும். கவிஞருடைய பெயர் இருக்காது. அது எனக்கு, நான் ஒரு மாணவனா இருந்து நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஏன்னா ஒரு டைரின்றது வந்து ஒரு டைரி குறிப்பு தானே. ஆனா ஒரு கவிதைக்காரனுடைய டைரி அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், அந்த அந்த பெயரே புதுசா இருந்தது. ஏன்னா அது ஒரு தொழிலாகு பெயரா இருந்தது. பூக்காரன், ரிக்ஷாக்காரன், அந்த மாதிரி காரன்றது வந்து ஒரு தொழில் சம்மந்தப்படுத்த இடத்துல கவிதைக்காரன் ரொம்ப பிடிச்சி. கவிதைக்காரன் டைரியில இருந்து கவிதைகள் இருக்கும். அந்த கவிதைகளும் ரொம்ப நல்லா இருந்தது. அது யாரும் தெரியாது. இது எனக்கு மனசுல இருந்தது. இன்னொரு பீரியட், அதாவது ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த இன்டர்நெட் வரும்போது, பிளாக் மாதிரியான விஷயங்கள் வந்து 2008ல வரும்போது, 9ல வரும்போது, அப்போ அதுக்கு ஒரு ஐடி உருவாக்கும் போது நம்ம பெயரை தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் கேட்டுச்சு. ஸோ கவிதைக்காரன் ஃபர்ஸ்ட் நேம், டைரி செகண்ட் நேம், நான் டக்குன்னு அப்படி என்டர் பண்ணதுதான். அது மைண்ட்ல இருந்து என்டர் ஆனது. இப்போ கவிதைக்காரன் டைரின்ற பெயர்ல தான் நான் ஆர்கூட், அப்புறம் பிளாக் எழுதுனேன். அப்புறம் ஆர்கூட்ல இயங்கிட்டு இருக்கு.
ஆர்குட்ல இருந்து ஃபேஸ்புக்லயும் வந்து கவிதைக்காரன் டைரியா தான் என்ன நிறைய பேருக்கு தெரியும். ஆனா என்னுடைய பெயர் வந்து இளங்கோன்ற பெயர்ல எழுதிட்டு இருந்ததுனால கவிதைக்காரன் இளங்கோன்னு வந்து அறியவும் பட்டேன். ஒரு கட்டத்துல ஃபேஸ்புக்ல வந்து எல்லாருமே உண்மையான பெயர்ல இயங்கணும்னு ஒரு ரூல் கொண்டு வரும்போது கவிதைக்காரன் இளங்கோன்னு அந்த பெயரை வந்து அப்படி எடுத்துட்டு வந்தேன். ஸோ எழுத்து வாசிப்பு எங்க இருந்தோ இருக்கு. இந்த அடையாளத்தை வந்து நான் வந்து பெற்றுக்கொண்டது வந்து அந்த இதுல இருந்தான். நான் 2ஆம் கவிதைக்காரன். பிறகு இந்த இணையம்லாம் வந்த பிறகு யார் அந்த கவிதைக்காரன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து நம்ம கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அண்ணன் தான். ஸோ அவரு தான் முதல் கவிதைக்காரன். ஆமா, அதை வந்து நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். நான் சரியா பதிவாகலை, ஏன்னா அன்ரெக்கார்டடு மீட்டிங்ல எல்லாம் நடந்திருக்கு. அண்ணனுக்கு வந்து விதானத்து சித்திரம்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு வந்தது. அதுக்கு நான் பேசுறதுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்ப நான் ஊர்ல இருந்ததுக்காக வந்திருந்தேன். அது அவருக்கு நடந்த நிகழ்வு. அந்த நிகழ்வு வந்து சரியா இப்ப பண்ற மாதிரி பதிவு பண்ணப்படல. அப்ப அந்த நிகழ்வுல அண்ணன் உட்கார்ந்து இருக்கும் போதே அதை வந்து அந்த அரங்கத்துல நான் அறிவிச்சேன். பழைய டிஸ்கவரி புக் பேலஸ் அரங்கத்துல அறிவிச்சேன். அது ஒரு ட்ரிபியூட். அது அவர் அதுக்கு பிறகு நேர்ல பார்த்து சந்திச்ச போது நான் பேசிட்டேன். பட் பதிவு பண்ணது அப்போ. இப்ப இது 2ஆம் பதிவா நான் நினைச்சேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2ஆம் கவிதைக்காரன். முதல் கவிதைக்காரன் வந்து அண்ணன் வந்து கவிஞர் ரவி சுப்பிரமணியன் தான். இப்போ நான் அவருக்கு ஒரு அன்புக்குரிய தந்துட்டேன். இதுதான் இந்த பெயர் காரணம். பெயர் காரணம் இதுதான். மற்றபடி எழுத்து வாசிச்சதுல இருந்து உண்டப்பட்டு நம்ம சிந்தனையை வந்து எழுத்தா மாத்துறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய பள்ளி பருவத்துல இருந்து, சிறு வயதுல இருந்து இருக்கு. நான் 5வது வகுப்பு படிக்கும் போதுல இருந்து எழுத ஆரம்பிச்சேன். நான் என் வயசு நண்பர்களுக்காக ரஃப் நோட் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் தொடர்ந்து இந்த பக்கம் வாசிப்பும் எழுத்தும் மாறி மாறி பரிணமிச்சு வந்த ஒரு இடம் தான். எழுத்துல எக்ஸ்ப்ளோரேஷன் என்னைக்குமே நிக்க கூடாது மட்டும் நாங்க எங்கேயுமே தேங்கல. இல்ல இந்த ஒரு கேள்விக்கு எல்லா பதிலையும் சொல்லிட்டா நல்லா இருக்காது. நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த கேள்விக்கான பதிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ரவி சுப்பிரமணியம் அண்ணா பார்த்தா நான் கண்டிப்பா கேட்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்து வியக்கிறவங்களே நம்ம ஐடென்டிட்டி தெரியாதப்ப இருக்கவங்க வந்து நம்ம பார்த்து வியக்கிறவங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். 2 கவிதைக்காரங்களும் என்னோட அண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நல்லது. ஓகேனா, இன்னொன்னு வந்து என்னன்னா, உங்களோட புத்தகங்கள் வந்து உங்களோட படைப்புகள் பத்தி பேசும்போது உங்களுடைய 360 டிகிரி இரவு அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு இருக்கு. அந்த தொகுப்புல வந்து கவிதைகள் பாத்தீங்கன்னா எல்லா கவிஞர்கள்கிட்டயும் நம்ம இதுதான் சொல்லுவோம். அதாவது உங்க கவிதை வந்து தனித்துவமா இருக்கு, எல்லார்கிட்ட இருந்தும் பிரிச்சு நிக்குது அப்படிங்கறது சொல்லுவோம். ஆனா இந்த கவிதைகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாசையா நான் படிச்சப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, உணர்ச்சிகளை வந்து ரொம்ப, அதாவது ஒரு மைக்ரோஸ்கோப்புக்குள்ள வச்சு உணர்ச்சிகளை பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது வந்து நீங்க மனோதத்துவம் படிச்சிருக்கனால உங்களுக்கு அந்த லெவலுக்கு என்டர் ஆக முடியுதான்னு எனக்கு தெரியல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கவிதையில வந்து நீங்க ஒரு வரி எழுதிருக்கீங்க. அது வந்து என்னால இன்னும் அந்த வரியில இருந்து வெளியில வர முடியல. என்னன்னா, கண்ணோரம் நகரும் கருநிழல் அப்படின்னு எழுதிருக்கீங்க. எழுதிட்டு சரி ஓகே, கண்ணோரம் ஏதோ ஒரு நகரத்துக்கு வரைக்கும் எனக்கு புரிஞ்சு, மரணத்துகள், மரணங்கிறதே வந்து ஒரு பயம், அந்த மரணத்தோட துகள் அப்படிங்கிற லெவல் வந்து எனக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து ஒளி சூழ் குரல், அந்ஞாபகம், அழைப்பு, இலை, வலி அப்படின்னு முடிச்சிருந்தீங்க. இது வந்து எனக்கு என்னன்னா, இது வந்து இந்த 2 லைன் வந்து இது ஒவ்வொரு வேர்டுமே எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு உணர்வு. ஒரு மரணங்கிறது ஒரு பயம், ஒளி சூழ்ங்கிறது ஒளி இல்லைங்கிறது தான் பயந்துக்குவாங்க. ஆனா நீங்க ஒளி சூழ்ங்கிறீங்க, குரல் வந்து ஞாபகம்ங்கிறீங்க, அதே மாதிரி வந்து அழைப்பு, இலை, வலிங்கிறீங்க. எனக்கு வந்து இது இந்த அளவுக்கு டெப்தா உங்களால கவிதைக்குள்ள எப்படி டிராவல் பண்ண முடியுதுங்கிறது ஒரு டவுட் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நான் எப்பவுமே நான் இன்டர்வியூ பண்றவங்களோட கவிதைகள்ல தான் ஆரம்பிப்பேன் கேள்வியே முதல்ல. அதனால நான் இந்த ஒரு கவிதையை நான் படிச்சு காட்டணும்னு விரும்புறேன். இந்த கவிதையோட தலைப்பு வந்து லூப். ஓகேவா? சோ, போன வேகத்தில் திரும்பி வருகிறேன், வந்தபோது போனது போல் இல்லை, வீங்கிய சொற்கள் மேலும் வீங்க தொடங்குகின்றன, ஒரு நிலைக்கு கீழ் அவை வெடித்து வலியும் அர்த்தங்களை துடைக்க நாவை தேடுகிறேன், அது மூச்சரித்தபடி வேறெங்கோ விரைகிறது, வந்த வேகத்தில் திரும்பி போகிறேன், போன போது வந்தது போல் இல்லை. இந்த கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலை வந்து சந்திக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், நமக்கு தோணுது, போறோம், திரும்பி வந்து ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும் போது நமக்கு வந்து நாக்கோ இல்ல மனசோ மைண்டோ அதுக்கு வந்து ஒத்துழைக்காது. சரி வேண்டாம், சொல்லவே வேண்டாம், சொல்லியும் நம்மளால ஒன்றும் சரி பண்ணிட முடியாதுன்னு திரும்பி போறதுங்கிறது வந்து இவ்வளவு நல்ல ஒரு வடிவத்துல கொண்டு வர்றதுக்கும் போது
நான் யோசிக்கிறேன். அந்த அந்த நாக்கு அந்த நாக்கு அப்புறம் நான் வந்தப்போ இருந்த மாதிரி இல்ல, போனப்போ போன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒருத்தங்களை எவ்வளவு அப்சர்வ் பண்ணியிருந்தா, இல்ல நீங்களே இதை அனுபவிச்சிருந்தா கூட அதை எந்த அளவுக்கு அனுபவிச்சிருந்தா அப்படி எழுத வர முடியும். இது சிறுகதையில கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. இந்த உணர்வு சிறுகதையில கடத்துறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அதை கவிதையில கொண்டு வர்றது, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வரியும் சரி, அதாவது அழைப்பு இலை வலி அப்படிங்கிற லெவல் அது அது ஒரு சீக்வன்ஸ் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் கொண்டு வர்றதுங்கிறதும் அப்படிதான். சோ இந்த அளவுக்கு நுட்பமா உங்களால எப்படி கவிதை எழுத முடியுது? இதுதான் என்னோட அடுத்த கேள்வி. நல்ல கேள்வி. அந்த தேர்ந்தெடுக்க கவிதையும் ரொம்ப நல்ல கேள்வி. அந்த கவிதைகளுக்கு பெருசான விளக்கம் எப்பவுமே சொல்லவும் மாட்டேன். ஏன்னா ரீடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்செப்ஷன், அந்த ஒவ்வொரு பெர்செப்ஷனும் கிடைக்கணும். அந்த பெர்செப்ஷன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனா இந்த கவிதையை நம்ம இன்டர்வியூல எடுத்து நம்ம பேசும்போது அது உரையாடலாம். ஏன்னா நம்ம உரையாடல் தானே பண்றோம். ஸோ அந்த கவிதையோட தலைப்புல இருந்தே இருக்காது. இட்ஸ் எ லூப். இந்த லூப் திரும்ப திரும்ப அதுக்கு ஒரு பிகினிங்கும் கிடையாது, எண்டும் கிடையாது. ஆக்சுவலா அது மேலோட்டமான அர்த்தத்துல பார்க்கும்போது 2 நபர்கள் அல்லது ஒரு நபருடைய தன்னிலையை பத்தி சொல்றதா இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமான விஷயமாவும் அது இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த நிகழ்வு தொடங்கின நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஒரு கணக்குக்காக நம்ம கடிகாரம் வச்சிருக்கோம், தேதி வச்சிருக்கோம், எண் கணக்கு வச்சிருக்கோம். ஆனா வி ஸ்லோலி பிட் பை பிட் எவால்விங். அதுதான் அந்த போன செகண்ட் மாதிரி கூட இந்த செகண்ட் நம்ம இல்லை அப்படின்றது. ஆனா திரும்பவும் நம்ம அந்த லூப்ல வருவோம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ அது முடிவற்ற ஒரு செயலா இருக்கு. அப்போ மனித இனம் எங்கேயோ தொடங்கி இப்பவும் போயிட்டே இருக்கிற இடம் இருக்கு இல்லையா? அதோட மிக தொடக்கம்னு நம்ம ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருந்து இப்ப இந்த செகண்ட், இந்த நேனோ செகண்ட் வரைக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்றதுதான். இப்ப நம்ம 2 பேரும் பேசுறது ஒருத்தர் புரியுது அப்படின்ற இந்த மொழி இணைப்பு இருக்கு இல்லையா? இதுக்கு மிகப்பெரிய உழைப்பு இருக்கு, மிகப்பெரிய ஒரு டிராவல் இருக்கு. அது உள்ளேயும் நடக்குது, நமக்குள்ளேயும் டிஎன்ஏக்குள்ளேயும் இருக்குது, ஆர்கன்ஸ்லயும் இருக்கு, நமக்கு வெளி தோற்றத்துல அடையாளமும் இருக்கு. ரெண்டுமே வேற வேற இல்லை. இந்த டிசைன் கிராண்ட் டிசைன் சொல்லுவார் இல்லையா ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த கிராண்ட் டிசைன் எப்படி இருக்குனாக்கா எல்லாமே எல்லாத்தோடையுமே எங்கேயோ ஒரு கனெக்டடா இருக்கு. ஸோ அது கேஸாவே ரொம்ப கிளியரா இருக்கு. அவ்வளவுதான். நீங்க, நானு, இப்ப இங்க கூடியிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இந்த மணித்துளியில இங்க இருக்கணும் அப்படின்றதுக்கான விஷயத்துக்கான ஏற்பாடு எங்கேயே தொடங்கி இருந்திருக்கும். அதுதான் உண்மை. ஸோ இந்த லூப்ன்றது என்னன்னாக்கா, வரும்போது மாதிரி இருந்ததில்ல, போன மாதிரி இருந்ததில்ல, திரும்பி வரும்போதுன்ற ஒரு இடம் ஒரு மேலோட்டமான அர்த்தத்தை தந்தாலும் நீங்க எவ்வளவு டீப்பா போகணுமோ அவ்வளவு டீப்பா போயிருக்கு அந்த லூப். அதுதான் உங்களை அது அசைச்சிருக்கு. அப்புறம் அந்த கண்ணோரும் கருநிலை, அப்புறம் நீங்க நுட்பம் பத்தி நீங்க கேட்டீங்களா? எஸ், நுட்பத்தை வியப்பதே கலை, நுணுக்கத்தில் மனசை செலுத்துவதே கலை. எதையெல்லாம் நீங்க கலைன்னு நீங்க சொல்றீங்களோ, ஆர்ட்னு சொல்றீங்களோ, அது நுணுக்கத்தை தான் வேணும். நீங்க பொற்கலையா இருந்தாலும் சரிதான், சிற்பமா இருந்தாலும் சரிதான், எங்கெல்லாம் மைன்யூட்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் கலை. அததான் சமையல் கலை. நீங்க இந்த கலைன்ற சொல் ஒட்டிட்டு வரக்கூடிய எல்லா வகையிலும் பாருங்க, அதுல நுணுக்கம் ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ இதெல்லாம் நுணுக்கத்தை வேண்டுகிறதோ அதெல்லாம் கலை. அப்ப நாம சொல் கொண்டுதான் நம்ம விஷயத்தை கடத்துறோம், நம்ம எண்ணத்தை கடத்துறோம். எண்ணத்தை சொல்லால தான் கடத்த முடியும். அதுக்கு மொழி அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிங் எலிமெண்ட் இருக்கு. அப்ப எண்ணத்தின் வழியாக நம்ம எதை பார்க்கிறோம்னாக்கா, சாதாரணமா பார்த்துட்டு போறோமா இல்ல நின்று நுணுக்கமா அதுக்குள்ள நுழைஞ்சு பாக்குறோமா? ஒண்ணு வெளியில இருக்கு, எக்ஸ்டர்னல் இருக்கு, இன்னொன்னு இன்டர்னல் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பாலம் இருக்கு இல்லையா? இந்த பாலத்துடைய அந்த மணிக்கும் இந்த மணிக்கும் நம்ம போய் திரும்பி வருபவர்களாகவே எப்பவுமே இருக்கும். ஸோ நம்ம அந்த அப்ப நம்ம இன்னைக்கு வேகமாக நகரக்கூடிய மனிதர்களாக இருக்கும் பொழுது ஒரு இடத்த நீங்க ஒரு 10 மீட்டரை நீங்க ஒரு சைக்கிள்ல கிடக்கிறது வேகம் வேற, ஒரு மோட்டார் பைக்ல கிடக்கிற வேகம் வேற, ஒரு கார்ல கிடக்கிற ஒரு வேகம். நீங்க அப்படியே கொஞ்சம் அது நீங்க ஒரு ரயில், ஏரோப்ளேன் வரைக்கும் போகலாம். நான் வெறும் 10 மீட்டர் தான் சொன்னேன். அந்த வேகத்தை நம்ம கடக்கும் போது, அந்த தொலைவை நம்ம வேகமா கடக்கும் போது நம்ம நிறைய விஷயத்தை தவற விடுவோம். மனிதன் காலார நடந்த போது நின்று அவதானிச்சது ஏகப்பட்டது ஸ்டோரி. ஸோ நம்ம நேரத்தை ஸ்பீட் பண்ணிட்டதுனால என்ன ஆயிட்டோம் அப்படின்னாக்கா நுணுக்கத்தை கவனிக்க தவிர. அப்ப கவிஞர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா, எல்லாரும் பார்க்கக்கூடிய, எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புள்ள விஷயத்த அவங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நுணுக்கமா அதுக்குள்ள போய் பார்த்து அது என்னன்றதை எடுத்துட்டு பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எடுத்துட்டு என்ன சொல்றதுனாக்கா எக்ஸ்போஸ் பண்றதுதான். இது இப்படியாக இருந்தது, இதை நான் கண்டடைந்தேன் அப்படின்னு கொடுக்கறது தான். அதனால்தான் அது வெறுமனே டேட்டாவா, ஸ்டேட்மெண்டா, ஒரு இன்ஃபர்மேஷனா, ஒரு நியூஸா இல்லாம என்னவா இருக்கு அப்படின்னாக்கா
அது கவிதையா மாறும்போது அந்த கவிதையுடைய பாடுபொருளுக்கு பயன்படக்கூடிய மற்ற துணை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, படிமமாவோ உருவகமாவோ வரும்போது என்ன ஆகும்னாக்கா, நமக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு மட்டும் வேறையா தெரியுதுன்ற ஒரு வியப்பு வந்து வாசகர்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த டிரான்சிஷன் நடந்துடும் அவ்வளவு. அண்ட் தட் இஸ் நாட் அன் எண்ட் டு. இப்ப நான் ஒரு கவிதை எழுதி முடிச்சுட்டேன்னா வெளியேறிடும். இம்மிடியேட்டா ஐ வில் பிகம் எ ரீடர், அவ்வளவுதான். ஒரு ரீடர் வந்து வாசிட்டு சொல்லும் போது ஓகே இப்படி கூட ஒண்ணு இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிற ஒரு இடத்துக்கு தான் வரும். சாகா வரம் பெற்ற கவிதைகள் நம்ம வந்து பின்னால இவ்வளவு அடுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, எனி படைப்புகள். ஏன் அது வந்து கிளாசிக், ஏன் அது வந்து அவ்வளவு பெருசு அப்படின்னாக்கா, இப்பவும் அதுல படிக்கும்போது அதை வாசிக்கும் போது இந்த காலகட்டத்துல வாசிக்கும்போது அது வேறு ஒரு சாயலை, வேறு ஒரு நிறத்தை, வேறு ஒரு வடிவத்தை, வேறு ஒரு கோணத்தை தந்தே தரும். ஏன்னா அதுக்கான வேலைகள் அதுல செய்யும். மொழி மட்டும் தான் நமக்கு ஒரே இணைப்பு, தூண்டுகோல் அண்ட் நமக்கு குதூகலம் எல்லாமே. அதனாலதான் நான் வந்து நுணுக்கமான இடத்துக்குள்ள போய் நுழைஞ்சு பார்த்து கண்டடைஞ்சு ஒன்னு எடுத்துட்டு வந்து கையில கொடுக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நான் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கலை வடிவம்ங்கிறது காலம் கடந்து நிக்கிறதுக்கு வந்து அந்த நுணுக்கம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. அது ரொம்ப என்ன சொல்றது, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்தும் கூட. புதுசா எழுத முயற்சி செய்யறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் ஐடியாவா இருக்கும். ரொம்ப நன்றிண்ணா. அதே மாதிரி உங்களோட சிறுகதைகள் தொகுப்பு பத்தி படிக்கும்போது பனிக்குள்ளாவும் சரி, மோகன் சிறுகதைகளும் சரி, ஒவ்வொரு கடிதம் படிக்கும்போது அதுல வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த தொகுப்பு அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு அது வந்து அந்த தொகுப்புங்கிற வேர்டுக்கு அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது தொகுப்புனா என்ன, நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்க விஷயத்த வந்து தொகுப்புன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, ஒவ்வொன்றும் ஒரு விதமா இருக்கிறத எடுத்து சேர்த்துறதுதான் நம்ம தொகுப்புன்னு சொல்லுவோம். சோ இந்த தொகுப்புல எப்படி இருக்குன்னா, நான் ஒரு கதையை படிச்சுட்டு ஒரு ரீடரா அடுத்த கதைக்கு போகும்போது எனக்கு அது வேற ஒரு ஜேர்னரை திறக்குது. நான் அடுத்த கதைக்கு போகும்போது அது இன்னொரு ஜேர்னரை திறக்குது. இந்த மாதிரி என்னோட இப்ப நான் வாசிக்கிற அந்த கதைகள் வந்து அந்த தொகுப்புல ஒரு 10 கதை இருக்குன்னா எனக்கு 10 விதமான ஒரு யூனிக்னஸ் கொடுத்துச்சு இந்த கதைகள் படிக்கும்போது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை என்னன்னா, நான் வந்து சிறுகதைகளை வந்து இப்ப சமீப காலமா ஒரு 1.5 வருடங்களா தான் படிக்கிறேன். அந்த நான் வாசிச்ச கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரினவுண்ட் ஆத்தர்ஸோட மித்த ரைட்டர்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ண சிறுகதைகள் தான் நான் படிச்சிருக்கேன். அது டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷனும் நான் படிச்சிருக்கேன். பின்னாடி இருந்த காலம் 80s 70s, அதுக்கப்புறம் 90s, இப்ப 2000s எல்லா டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் தாட் ப்ராசஸும் படிச்சேன். அதுல வந்து எனக்கு இந்த கதை வந்து என்னோட ஃபேவரட்ஸ்ல இது கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ஒரு கதை கடைசி லைனுக்காக தான் நம்ம வந்து அந்த கடைசி ட்விஸ்ட் எப்படி இந்த கதை முடிய போகுதுங்கிறத நோக்கிதான் ஒரு வாசகனை வந்து ஒரு கதை இழுத்துட்டு போகும். இன்னும் சொல்ல போனா நம்ம கிளாசிக்ஸ்னு படிக்கிற எல்லாமே வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்ப ஒரு வாசகருக்கு கிரியேட் பண்ணிட்டு அதை போய் நம்ம அதை படிக்கும்போது கடைசியில அது ஐயோ அப்படி இல்லையாங்கிற இடத்துல கொண்டு போய் முடிச்சிருவாங்க. ஜெயகாந்தன்ல இருந்து யாருமே அப்படி ஒரு சிறுகதை மேல ஒரு டெம்ப்ளேட் விழுந்துருச்சோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். அதாவது ஒரு சஸ்பென்ஸ் பிளாட் இல்லைன்னா அது சிறுகதைங்கிறதே இல்லைங்கிற ஒரு லெவலுக்கு ஒரு ரீடர் போயிட்டானோங்கிற பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா இந்த அபத்த மனக்கூத்தை பிரதி எடுத்தல் அப்படின்னு ஒரு கதை படிச்சேன். இந்த கதையை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுல வந்து பேசிக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி டெம்ப்ளேட்டே இல்லை. பேக்ரவுண்ட் என்ன டிஸ்கிரைப் ஆகல, அதுல எத்தனை பேரு கதாபாத்திரங்கள்னு டிஸ்கிரைப் ஆகல, ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோ பண்ணல, அவங்களோட பிளாஷ்பேக்கை பத்தி சொல்லல, அவங்க யாரு என்னங்கிறத பத்தி எதுவுமே இல்லை. 2 பேரும் பேசுறாங்க, உரையாடிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்க ஒரே ஒரு காமனாலிட்டி பத்தி பேசிக்கிறாங்க. ஆனா 2 பேரும் வேற வேற மனோநிலையுடைய மனிதர்கள். இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு ஒரு கதை சொல்லியிருக்கீங்க. நிஜமா நான் இந்த லைவ் பாக்குற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த கதையை நீங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க. எனக்கு வந்து என்னன்னா, இந்த கதையை வந்து ஆரம்பிக்கும் போதே எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வராத மாதிரி செட் பண்ணிட்டீங்க. இது பின்னாடி எதுவும் நடக்க போறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது முதல் வரி படிக்கும் போது. அப்புறம் நடுப்பக்கம் போகும்போது இது எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா கடைசியில முடியும் போது பாத்தீங்கன்னா ஆமா நம்ம நினைச்ச மாதிரிதான் முடியுது அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு கொடுத்துருது. இப்ப என்னன்னா, இந்த இந்த நீங்க சொன்ன இப்ப நீங்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னதே என்னால இந்த கொஸ்டினுக்கு ரெஃபர் பண்ண முடியும். என்னன்னா, இந்த கதை எப்பவுமே சாகாவரமா இருக்கும். ஏன்னா எந்த ஜெனரேஷன் ரீடர்ஸ் படிச்சாலும் அவங்களால அதை லிங்க் பண்ணிக்க முடியும்.
2 பேர் இருக்காங்க, ஒரு காமன் விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திரைப்படமா இருக்கு, அதை பத்தி பேசுறாங்க. அப்படிங்கும் போது அதுல இருந்து வந்த கேரக்டரை பத்தி எப்படி 2 பேரும் யோசிக்கிறாங்கிறது தான் கதை. இந்த மாதிரி புது முயற்சியை பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இது என்னோட ஒரு கேள்வி. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா, 2 பேரோட ரசனை ஒரு இடத்துல சங்கமிக்குது. அந்த ரசனை சங்கமிக்கும் போது கூட அவங்கவுங்களுக்கான சுதந்திரத்தை நீங்க அவங்களுக்கு கொடுத்துறீங்க. நீ எனக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக என்கிட்ட வராது, அதே மாதிரி அவனுக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக நீ அவங்ககிட்ட போகாத. எனக்கும் அது பிடிச்சிருந்தது, உனக்கும் அது பிடிச்சிருந்தது, அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சிடுறீங்க. சோ இந்த மாதிரி ஒரு வாசிப்பு அனுபவத்தை தருவதற்கு எவ்வளவு மெனக்கெடணும் ஒரு 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 கதாசிரியரா? நான் இப்ப நீங்க நினைச்சிருக்க போறது இல்ல. அதாவது 2024 மலர் நம்மளோட புக் எடுத்து வச்சு இந்த கதையை பத்தி பேசுவாங்க, அதுல இந்த கேரக்டர் பத்தி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நினைச்சு ஒரு படைப்பாளியும் எழுதுறது இல்ல. ஆனா அது எனக்கு கொடுத்த பிளஷர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி 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 கூட எழுதலாம் போல இருக்குன்னு ஒரு படைப்பாளியா எனக்கு நிறைய நிறைய டோர்ஸ் அது ஓபன் பண்ணுச்சு. நீங்க இப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு. சோ இந்த மெனக்கெடல்ங்கிறது எவ்வளவு முக்கியம் ஒரு ஆசிரியரா? அதே மாதிரி புதுசா இந்த மாதிரி யோசிச்சு ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நல்ல கேள்வி. இது மோகன் என்னுடைய 2வது சிறுகதை தொகுப்புல இருக்கக்கூடிய கதை, ஒரு அபத்த மனத்துவத்தை பிரதி எடுத்தல் அப்படின்னு. அது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, ஏன் பாதிச்சிருக்குன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. காரணம், நீங்க சிறுகதைகள் வாசிக்க தொடங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சிறுகதைனாலே கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் இருக்கணும்ன்றது அதோட தொடக்க நிலை, சிறுகதையோட தொடக்க நிலை அப்படிதான் இருந்துச்சு. வேர்ல்டு ஃபுல்லாவே அப்படிதான் ட்ரை பண்ணாங்க. அது ஓ ஹென்ரியுடைய சிறுகதை மன்னன் சொல்லக்கூடிய ஓ ஹென்ரியுடைய ஒரு ஃபார்மட். வாசகர்கள் கதையோட போக்குல ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே அவங்க, ஏன்னா நம்ம யூகங்களால் கட்டமைக்கப்பட்ட மனித மனம் உள்ளவர்கள். அப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம அனுபவத்துல நிறைய விஷயங்களை என்ன பண்ணுவோம்னா லாஜிக்கல் மைண்ட்ல தான் வேலை செய்யறதுனால நம்ம எதையுமே யூகிப்போம். யூகிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மைண்ட் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம யூகத்தை மீறி ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு முன்ன உள்ள சிறுகதை ஆசிரியர்கள் மெனக்கெட்டார்கள். ஸோ அது பெரிய சவாலா இருந்தது. வாசகர்கள் தொடர்ந்து கதைகள் வாசிக்கும் போது அவங்களுக்கு ஓகே, ஒரு விஷயம் இப்படி போகுதுன்னா இது இப்படிதான் போகும், 2 பேருக்கு ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா இது இப்படியெல்லாம் கேரி ஆனதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு சொந்த வாழ்க்கை அனுபவத்துல அதுல கேள்விப்பட்ட விஷயங்கள்ல யூகிச்சிருவாங்க. அதை மீறி வேற ஒண்ணு அட அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு வேலையை இதுக்கு முன்னாடி நூற்றாண்டுகள்ல பார்த்தாங்க. அது சிறுகதைக்கு ரொம்ப அவசியமா வந்தது. அதே விஷயத்தை இங்கேயும் நாம தமிழ்லயும் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். சக்சஸ்ஃபுல்லா நிறைய எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஸோ சிறுகதை எழுதக்கூடிய யாருமே தொடக்க நிலையில அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அந்த வழியில தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா எல்லார்கிட்டயுமே சொல்றதுக்கு கதைகள், ஆனா அந்த கதையை எந்த வடிவத்தில் சொல்லணும்னு வரும்போது ஒரு ட்விஸ்டோட சொன்னாதான் நல்லா இருக்கும். ட்விஸ்டுக்காக மெனக்கிறது எப்பவுமே இருக்கும். அப்ப அதை மீறி நம்ம போகும்போது எங்க மீறணும், ஏன் மீறணும்னு உணர்த்து இல்லையா? ஏன் மீறணும் அப்படின்னாக்கா சிறுகதையை பற்றின புரிதல் நமக்கு மெல்ல மெல்ல வாசிக்க கிடைக்கும். வெவ்வேறு சிறுகதைகளை வாசிக்கும் போது கிடைக்கும். நிறைய சிறுகதை ஆசிரியர்கள் சிறுகதைகள் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கிடைக்கும். அப்போ நம்ம எல்லாருமே இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடியவங்க, நம்ம நாலேஜ்னு நம்ம நம்புறது அதுதான். அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அப்போ சிறுகதைன்றது ஃபிக்ஷனுக்குள்ளதான் வருது, புனைவுக்குள்ளதான் வருது. அது ரிப்போர்ட் பண்ணல, நியூஸ் பேப்பர் மாதிரி ரிப்போர்ட் பண்ணல. இந்த நாள்ல இந்த தேதியில இன்னாருக்கு இந்த சம்பவங்கள் நடந்தது அப்படின்ட்டு ஒரு செய்தியை ரிப்போர்ட் பண்ணல. அது செய்தியை ரிப்போர்ட் பண்றது நியூஸ். அப்ப ஃபிக்ஷனுக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா, சாத்தியமுள்ள மனித இயல்பு இருக்கு இல்லையா, வாழ்க்கையில சாத்தியமுள்ள விஷயங்களை எத்தனை வகையான சாத்தியங்கள் இருக்கோ அத்தனை வகையான சாத்தியங்கள்ல சொல்லி பார்க்கறதுக்கான ஒரு இடத்த சிறுகதை. அப்போ அந்த லாஜிக்கை நீங்க எவ்வளவு தூரத்துக்கு டெஸ்ட் மாதிரி ப்ராபபிலிட்டியா வச்சுக்கிட்டே போறீங்க, எத்தனை காம்பினேஷன் யோசிக்கிறீங்க, அதுக்குள்ள அந்த ஏரியா இருக்குன்னு யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களாம் அந்த ட்விஸ்ட்ல இருந்து வெளியேறி வேற கதைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ சிறுகதை ஒரு நிகழ்வையோ இல்லாட்டி ஒரு வாழ்க்கை தொகுப்புல இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தையோ எடுத்து சொன்னா போதுமானது, அதோடைய வடிவத்துக்கு அது போதுமானது. அதிகபட்சம் ரெண்டு சம்பவங்கள் வரலாம், ஆனா அதுக்கு ஒரு இணைப்பு இருக்கணும். அப்படின்லாம் நிறைய இன்ஜினியரிங் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மனிதர்கள் உரையாடல்கள் வழியாக மட்டும்தான் தனக்கான சந்தோஷத்தையும் அடைகிறாங்க, துக்கத்தையும் அடைகிறாங்க, அல்லது தன்னுடைய பிரச்சனையும் மற்றவங்கிட்ட கடத்துறாங்கல்ல, தெரிஞ்சுக்கிறாங்க, அல்லது அதுக்கான ஏதோ ஒரு தீர்வை அவங்க தேடுறாங்க, அல்லது யார்கிட்டயோ போய் கேட்கறாங்க, அல்லது யாருக்கோ சொல்றாங்க. இவ்வளவுதானே. அதை எவ்வளவு தூரத்துக்கு பாசிபிலிட்டியா எங்கெல்லாம் வைக்கலாம். நிச்சயமா அந்த கதைக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ எந்த ஒரு கதைக்குமே ஒரு பின்னணி, ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாம அதை அமைக்கவே முடியாது. ஸ்டேஜிங் ஸ்டோரின்னு ஸ்டேஜிங் சிச்சுவேஷன்,
ஸோ ஸ்டேஜிங் சிச்சுவேஷன் அப்படின்னு வந்து நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயம் உள்ள சுச்சுவேஷனா இருந்துச்சுனாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் அதுல என்டர் ஆகும். அதுக்கு மேல வரக்கூடிய கதாபாத்திரம் அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை வந்து அவங்க வந்து அடைஞ்சாங்களா இல்லையா, அல்லது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அது தீர்த்தாங்களா இல்லையா, இந்த ரெண்டு கேள்வி தானே. ஸோ ஒரு அபத்த மனக்குத்தை பிரதி இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு வகையான தேவைகள், அது ரெண்டுமே எதிரெதிர. இந்த எதிரெதிர சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த முரண் இன்பம் இருக்கு இல்லையா, அது எப்படி மெல்ல மெல்ல ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. அந்த ரெண்டு கேரக்டருக்குமே ஏஜ் டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு கேரக்டருமே வெவ்வேறு நிலப்பரப்பை சேர்ந்தவர், வெவ்வேறு வாழ்க்கை பின்னணியை சேர்ந்தவர். இந்த ரெண்டு பேருமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து படைப்பு துறையில வந்து வெவ்வேறு ஆங்கிள் வேலை செய்யறாங்க. அப்போ வந்து ஆப்போசிட் வந்து எப்படியெல்லாம் ஈர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஈர்ப்பு வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சுன்னா எவ்வளவு தூரத்துக்கு யார் யாருக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஃபிளெக்சிபிலிட்டியை வந்து அலோவ் பண்றாங்க, அனுமதிக்கிறாங்க, அதை யார் வந்து கரெக்டா பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு லவ் கண்டிஷனலா இருந்தா எப்படி இருக்கும், அன்கண்டிஷனலா இருந்தா. இந்த யூகங்கள்லாம் என்னைக்குமே நமக்கு இருக்கு, ஏக்கமாவும் இருக்கு, விருப்பமாவும் இருக்கு. அதை நம்ம வந்து ஒரு கதை வழியா வாசிக்கும் போது நமக்கு பிடிச்சதா இருக்கும். ஸோ எழுத தொடங்கும் போதே நமக்குள்ள இருக்கக்கூடிய அல்லது நாம ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு சான்ஸ் உள்ள ஒரு விஷயத்த நம்ம தொடலான்னு முடிவு பண்ணும்போது, அப்போ இதெல்லாம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னாக்கா ஒரு கதையை வந்து அழகா வளர்த்தெடுத்து கொண்டு போயிடும். அது முடிக்கிற இடத்துல வந்து ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் ஒரு ஸ்டைல், அண்ட் அந்த ஸ்டைலை வந்து அவன் சூஸ் பண்ற அந்த கதையுடைய போக்கு மட்டும் தான் தீர்மானம். அதை வந்து ஃபார்முலா மாதிரி வந்து அடுக்கி வச்சு செய்ய முடியாது. அது செய்யறதுலதான் வரும், அது இமிடியேட்டா கீழே விழுந்துரும். மோகன் தொகுப்பை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு ஜானர் ஒண்ணு இருந்தது. அது என்னன்னாக்கா அதுல இருக்கக்கூடிய அத்தனை கதைகளிலுமே மிக அடிநாதமாக பேக்ரவுண்ட்ல அபத்தம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. வாழ்க்கையில எத்தனை விதமான அபத்தங்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு நிறங்கள்ல வந்து வெவ்வேறு கதாபாத்திரங்கள் வழியா வெவ்வேறு பின்னணிகள்ல வெளிப்படும். அதுதான் அந்த மோகன் சிறுகதை இருக்கக்கூடிய அத்தனை கதைகள். அதுல வந்து அபத்தத்தை வந்து டைட்டில்லே வெளிப்படுத்தக்கூடிய கதையா இது அமைஞ்சது. நீங்க அழகா வந்து ஒரு பெரிய ஒரு துணியில முக்கியமான ஒரு நூலை வந்து பிடிச்சி மேல இழுத்த மாதிரி இழுத்து இது கேட்டீங்க. அதாவது ஒரு அபத்த மனக்குத்தை பிரதி எடுத்து இந்த கதையை பத்தி எனக்கு சொல்றதுக்கு இவ்வளவுதான் இருக்கு. இல்லன்னா ஆக்சுவலா இந்த கதையில இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னன்னா, ஒரு படைப்பாளியை வந்து எல்லா மனிதர்களும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவன் இப்படி, இவன் ஈகோ பிடிச்சவன், இவன் ஆட்டிடியூட் பிடிச்சவன், இவனுக்கு இது அதுன்னு படைப்பாளி மேலான விமர்சனங்கள் வந்து சகஜமா யார் வேணாலும் சொல்லிடலாம், ஈஸியா சொல்லப்படவும் செய்யும். ஆனா இந்த கதையில இவங்க ரெண்டு பேருமே ஜட்ஜே பண்ண மாட்டாங்க. அந்த கதாநாயகம் சரி கதாநாயகம் சரி, இவங்க ரெண்டு பேரும் யார் யாருங்கிறது அவங்களுக்கு அறிமுகம் இருந்தா கூட இவன் நல்லவனா கெட்டவனான்னு அவங்களும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, இவன் நல்லவனா கெட்டவனான்னு அந்த பொண்ணையும் அவர் ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. அது மேபி எனக்கு அது பிடிச்சதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கதையை பத்தி இவ்வளவு பேசிட்டனால இந்த கதையில ஒரு 2 லைன் மட்டும் நான் படிச்சு காட்டணும்னு விரும்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால இந்த 2 லைன். ஆஹ் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க, முடிஞ்சிருது. கடைசி வரி, இது கடைசி பேரா. ஆஹ் எப்படி நம்ம 2 பேரும் இணக்கமா மாறணும், அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத வந்து கதாநாயகி கேக்குறாங்க. அப்போ மறுபடியும் அவங்களே பதிலும் சொல்றாங்க. என்னன்னா, இப்ப சொல்லுங்க, யார் யாரோட கண்ணுல பட்டோம், யாரால இங்க பொதுவா மனித சுபாவத்துல ஒவ்வொன்றுக்கு எதுதான் மூல காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ரஞ்சன் நீ கிட்டத்தட்ட ஒரு மிருகம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு அவன் ரொம்ப ஈஸியா முடிச்சிருப்பான், நம்ம எல்லாரும் தான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கதையோட அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ கிட்டத்தட்ட ஒரு மிருகம்னு ஒருத்தங்களை சொல்றது எவ்வளவு சகஜமோ சரளமோ அது ஒரு மனிதனால ஈஸியா சொல்ல முடியும். அதுக்கான பதில் வந்து என்னன்னா, நம்ம எல்லாரும் தான் அவர் முடிச்சிருப்பாரு அந்த கதாநாயகர். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உண்மையாவே வாழ்த்துக்கள். இப்ப என்னோட அடுத்த கேள்வியும் வந்து எப்படின்னா, நீங்க வந்து நம்ம இப்ப கவிதை பத்தி பேசிட்டோம், கதை சிறுகதைகள் பத்தி பேசிட்டோம், இன்னும் பனிக்குள்ளா பத்தி இருக்கு, நான் அதை பத்தியே கேள்வியை வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா, நீங்க வந்து நான் வந்து நம்ம குழந்தைகள சொல்லிப்போம்ல, நம்ம பஸ்ல போனோம், ட்ரெயின்ல போனோம், பிளைட்ல போனேன், நான் ராக்கெட்ல கூட போவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து இலக்கியத்தின் எல்லா வடிவங்களையும் தொட்டு பார்த்திருக்கீங்க. கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை எல்லாமே எடுத்திருக்கீங்க. திரைத்துறையிலயும் அப்படிதான். இந்த மாதிரி எல்லா துறையிலயும் உங்களுக்கு பரிச்சயம் உண்டு.
ஆனா எனக்கு என்னன்னா படைப்பாளர் இளங்கோ அவர்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச இலக்கிய வடிவம் இல்ல திரை வடிவம் எதுனாலும் கூட சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச கலை வடிவம் எது? எதனால உங்களுக்கு பிடிக்கும் அதையும் சொல்லுங்க. தொடங்குனது சிறுகதையில, அதுக்கப்புறமா கையில கிடைச்சது கவிதை. இன்னைக்கு நீங்க கேட்கும்போது ஜஸ்ட் கிராஸ் 50 இன்னைக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச இலக்கிய வடிவம்னா கவிதை தான். என்ன சூப்பர். காரணம் அப்படின்னா காரணத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எழுத்து சாத்தியப்படுத்தக்கூடிய அத்தனை வடிவங்களையும், ஏன்னா நமக்கு கையில ஒரு மொழி இருக்கு, நம்ம எண்ணங்களை வந்து அந்த மொழி வடிவத்துல அந்த எழுத்துல எத்தனை வகைமை இருக்கோ அத்தனை வகைமை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தன்மை. ஒரு தன்மை இன்னொரு தன்மையில வந்து சாயல் படாம வேலை செய்யறதுக்கு இத்தனை வருஷம் நம்ம வந்து வாசிச்சது எழுதுனது எல்லாமே இருக்கு. அதுல ரொம்ப பிடிச்சதுனாக்கா கவிதை. கவிதை எதனால அப்படின்னாக்கா மிகப்பெரிய விஷயத்த ஒரு சிறிய வடிவத்துக்குள்ள எவ்வளவு நுணுக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு நுணுக்கமா. பிரமிழ் சொல்லுவாரு, வானத்துல பாக்குற 2 நட்சத்திரங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை பத்தி தான். அப்புறம் ஒரு நல்ல ஒரு சாரமுள்ள ஒரு கவிதை வந்து சொற்களை வந்து ஒன்றன் பின் ஒன்றனாக வந்து ஒரு வாக்கியமா அமைக்கிற இடத்துல இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்குமே அகராதியில அர்த்தம் இருக்கு. ஓகே, அகராதியில இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அப்படியேதான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு அர்த்தத்தையே தான் ஒவ்வொரு சொல்லா நம்ம அடுக்கிக்கிட்டே போகும்போது நமக்கு வந்து ஒரு வாக்கியம் கிடைக்கும். அந்த வாக்கியம் வந்து ஒரு அர்த்தத்துக்கு இதான் நம்ம பழக்கப்பட்டோம். கவிதை மட்டும் என்ன செய்யுதுனாக்கா 2 சொற்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளியில் வேறு ஒரு அர்த்தத்தை புதைத்து வைத்து, அதுக்கு ஒரு கிக் இருக்கு. அதுதான் அந்த மொழி செய்யும் இடத்தேது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மாடர்ன் போயிட்ரி குறிப்பா சொல்லும்போது நவீன கவிதை வந்து அதுக்கான எல்லா சாத்தியங்களும் அதுக்கு ஒரு 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 முழுமையான ஒரு நூற்றாண்டு வரலாற்றுக்கு நம்ம இந்த நூற்றாண்டிலேயே 1/4 நூற்றாண்டை காணிக்கும். அப்போ ஒரு 125 வருஷம் வரலாறு இருக்குன்னு சொல்லலாம் மாடர்ன் போயிட்ரி. நான் ஒரு தோராயமா சொல்றேன். அப்ப அங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம எவ்வளவு தூரத்துக்கான வேலைகளை வந்து ஒரு மாடர்ன் போயிட்ரிக்குள்ள பண்ணிக்கலாம். நாம தமிழ் மொழியிலே இயங்கிடும். தமிழ் மொழி மிக மரபான இலக்கணம். அப்போ மாடர்ன் போயிட்ரி நவீன கவிதை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அது வந்து அந்த மரபையும் இலக்கணத்தையும் தளர்த்திடுது. அது எல்லாத்தையுமே அனுமதிக்கும். இன்னைக்கு நம்ம புழக்கத்துல இருக்கக்கூடிய நம் உணர்வை நாம் கடத்திக் கொள்வதற்கு பயன்படக்கூடிய அல்லது நாம் புவியெடுத்துக் கொண்ட கலப்பு மொழிகளையும் என்ன பண்ணுதுனாக்கா ஒரு ஃபீல்னு சொல்லுன்னு ரொம்ப எல்லாம் மெனக்கடாத ஒரு சொல்லு அதுக்கேற்ற சொல்லு உங்ககிட்ட இருக்கு அப்படின்றதுக்காக நீ வைக்க வேண்டாம். ஆனா ஒரு கவிதை ஒரு கருப்பொருளை வாசகர்கிட்ட கடத்துறதுக்கு, அந்த அனுபவத்தை கடத்துகிறதுக்கு, பகிர்ந்துக்கிறதுக்கு எந்த சொல் உனக்கு இன்னைக்கு புழக்கத்தில் ஏதுவானதோ அதை நீ பயன்படுத்தி. ஒரு டயரை நான் டயர் தான் சொல்றேன். ஒரு டயர் வந்து ஒரு ரோட்ல பிரேக் அடிக்கல தேஞ்சு ஒரு ஸ்கிராட்ச் அடிக்கிற அந்த சத்தத்தோடையும் அந்த வாசனையும் நான் ஒரு கவிதைக்குள்ள வைக்கணும்னு நம்பி அதுக்கு உட்காந்து நான் தமிழ் வார்த்தையே நான் தேட வேண்டிய அவசியம் இந்த இறால இல்லை. நாம் அதுக்கு இல்லை. ஸோ இந்த கவிதை மட்டும் என்ன பண்ணிருக்குனாக்கா அந்தந்த காலகட்டத்தை தனக்குள்ள ஈர்த்துட்டு அது தனக்குத்தானே எவால்வ் ஆகிட்டு தன்னை வெளிப்படுத்தி பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் தமிழ்லயே. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் செய்திருக்காங்க. அப்ப நாமளும் அதை செய்யறோம் இல்லையா? இப்போ ஒட்டுமொத்த இலக்கிய வகைமைகள்லயும் வடிவங்கள்லயும் வந்து கவிதையை வந்து முதன்மையானதாக நான் தொடங்கினது சிறுகதையில தான். நான் என்கிட்ட வந்து சேர்ந்த கவிதை வந்து எனக்கு 11ஆம் வகுப்பு படிக்கும் செய்யுளெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில எழுதுறது. அப்ப கதைகள் மட்டுமே எழுதிட்டு இருந்தேன். எனக்கு கதைகள் சொல்லி எழுதிட்டு இருந்தேன். எனக்கு அந்த கவிதைன்ற வடிவத்துக்குள்ள இது ரொம்ப சவாலாவும் இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா. ஒரு பக்கத்துக்குள்ள ஒரு 10 வரிகளுக்குள்ள ஒரு விஷயம், ஒரு கதையை சொல்றதுக்கு எனக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 5 பக்கம் தேவை. அல்லது நண்பர்கள்ட்ட ஒரு கதையை சொல்றதுக்கு எனக்கு குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் தேவை. ஆனா இது வந்து வாசிக்க கொடுக்கும் போதே வந்து 10 வரி கொடுக்கலாம். ஆனா நான் வந்து ஒரு 10 மணி நேரம் விஸ்தாரமா அதை நான் எப்பவுமே நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். பாரதியார் கவிதைகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொகுப்பு ஒரு முழு தொகுப்பு அவ்வளவுதான் எழுதியிருப்பாரா? ஓகே, அவரைதான் எழுதியிருப்பாரு. ஆனா அவர் அவ்வளவுதான் யோசிச்சிருப்பாருன்னா நிச்சயமா. ஸோ நிறைய கவிதைகள் வந்து நம்ம வந்து பார்ப்பதின் வழியாகவே அங்க வந்து மனசுக்குள்ள வந்து மொழி வழியாக உருவாக்கி அப்படியே நின்றுரும், இல்ல முடிஞ்சிரும், இல்ல வளர்ந்துகிட்டே இருக்கு. அது எழுதுறது கூட வந்து ரொம்ப பெரிய வேலையா மாறும் போது அடுத்ததுக்கு ஓடிடும்னு ஒண்ணு. அது வந்து ஒரு ரன்னிங் ரெண்டரிங் ப்ராசஸ். எப்படி வந்து மூச்சை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம், அந்த மாதிரியான ஒரு செயல்பாடா வந்து கவிதை மட்டும்தான் இருக்கு, மற்றது கிடையாது. அதனால எனக்கு மிக பிடித்த இலக்கிய வடிவம் வந்து இன்றும் நாளையும்
இதற்கு பிறகும் கவிதை. சூப்பர்ண்ணா, சிறப்பான பதில். இப்ப வந்து உங்களோட கட்டுரை தொகுப்பு எடுத்துக்கிட்டா அது வந்து திரைத்துறை பத்தி தான் உங்களுடைய கட்டுரை தொகுப்பு இருக்கு இல்லையா? திரைமொழி அதே பார்வை. மாதிரி நீங்க அந்த திரைத்துறை பத்தி படிச்சிருக்கீங்க, இப்பவும் வந்து நீங்க வந்து வகுப்புகள் எடுக்கிறீங்க, ஸ்கிரிப்ட் கரெக்ஷன்ஸ்ல கூட இருக்கீங்க. திரைத்துறையில உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களும் விஸ்தரம், நிறைய நண்பர்கள், இப்ப இருக்கவங்க லீடிங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறதும் எனக்கு தெரியும். சோ இந்த திரைத்துறை ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது சினிமா சார்ந்து உங்களுடைய பங்களிப்பு என்ன, அது உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத பத்தி எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா வெளியே அதிகமா வெளியே என்னுடைய ப்ரொஃபைல் அதிகமா நான் வந்து எங்கேயுமே பதிவு பண்ணதில்லை. சமீபத்தில் தான் பதிவு பண்ணேன். அப்படின்னா நிறைய இப்பதான் சில பேருக்கு தெரியும், க்ளோஸ் நண்பர்களை தவிர பொதுவில் தெரியும். நான் பேசிக்கா சினிமாட்டோகிராஃபி டிஎஃப்டி பண்ணியிருக்கேன். ஆனா தனியார் பண்ணியிருக்கேன். நான் வந்து தரமணியில இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய டிஎஃப்டில நான் பண்ணல. ஏன்னா அதுக்கு நான் எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், அதுக்கு சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தது சினிமாட்டோகிராஃபி. பட் நான் வந்து ஒரு வருட படிப்பா தனியார்ல படி. அதுக்கு காரணம் எனக்கு போட்டோகிராஃபி மேல இருந்தா. போட்டோகிராஃபின்றது வந்து கலையோட இன்னொரு பரிமாணம். அதுக்கு காரணம் எனக்கு நான் ஓவியம் வரைவேன். ஸோ ஓவியத்தோட அடுத்த வடிவமும் புகைப்படமா இருந்ததுனால புகைப்படத்தை கத்துக்கிறதுக்காக நான் போகும்போது அங்க அது அதாவது போட்டோகிராஃபிக்குன்னு தனியா கிளாஸ் இல்லாம ஒரு 1 year கோர்ஸா சினிமாட்டோகிராஃபி. ஸோ ஐ ஸ்டார்டட் வித் போட்டோகிராஃபி அண்ட் எண்டட் வித் சினிமாட்டோகிராஃபி. ஸோ படித்த படிப்பை வந்து இதெல்லாம் டிகிரி முடிச்சு தான் பண்ணேன். படித்த படிப்புக்கு அப்புறம் நான் வேலை தேடி ஒர்க் பண்றேன் சினிமால, அசிஸ்டன்ட் கேமராமென்லாம் பண்றேன். அதுக்கு முன்னாலே நான் ஒரு கவிஞனாவும் இருக்கேன், நான் ஒரு எழுத்தாளனாவும். இது மொத்தமா போய் சங்கமிக்கிற இடம் வந்து சினிமாவா ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா ஒரு சினிமான்றது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு உருவான ஒரு புதிய கலை தான். ஓகேவா? மற்றதெல்லாம் அதுக்கு முன்னாடியே இருக்கு. அது மட்டும் என்ன பண்ணுங்க, எல்லா கலை வடிவங்களையும் ஒரு ஃப்ரேம்குள்ள இழுத்துட்டு வந்து வச்சு ஒரு கதையை சொல்லுங்க. ஏன்னா வென்லி டாக்குமெண்ட் பண்றதுக்கான ஒரு கருவி தான் சினிமாட்டோகிராஃபியா இருந்தது. ஆனா அது வழியா ஒரு கதையையும் சொல்லலாம், அது சினிமாவாக சொல்லலாம்னு யாரும் முதல்ல ஒருத்தங்க யோசிச்சாம இருக்கு. அவன் தான் என்ன பண்ணிட்டான்னாக்கா அவளுக்கும் கொண்டு வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள வைக்கிறதுக்கான வேலையை. அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஒண்ணு எழுத்து, சிந்தனை, அப்புறமா கதை. இன்னொரு பக்கம் வந்து ஒரு கதையை வந்து சினிமாவில் சொல்லணும்னாக்கா அது வந்து லென்ஸ் வழியா தான் சொல்ல முடியும். அதை நான் படிச்சுக்கிட்டேன். அப்போ சினிமாட்டோகிராஃபி படிச்சு அசிஸ்டன்ட் கேமராமேனா வேலை பார்த்தது எதுக்காக அப்படின்னா, சினிமாவை வந்து கேமரா வழியா தான் சொல்ல முடியும் போது அந்த தொழில்நுட்பத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு கேமராமேன் கிட்ட வந்து என் படத்துக்கான கதைக்கான வேலையை எப்படி வாங்கணுன்றதுக்காக தான் நான் தொடங்கி. ஸோ அது ஒரு பெரிய டிராவல். அது எங்களுடைய காலகட்டம் வந்து அந்த நேரம் அந்த ஸ்ட்ரகிள். அப்புறம் என்னுடைய பாதை மாறி எழுத்தை மட்டும் விடாம இருந்து இப்ப திரும்ப கம்மிங் பேக் டு என்னன்னாக்கா ஒரு ரைட்டரா நான் அழைக்கப்படுற இடத்துல கதை விவாதங்கள்ல ஒரு பீரியட் நான் வேலை. இப்போ வந்து திரைக்கதை குறித்த ஆலோசகரா நான் வந்து தெரிந்த நண்பர்களுக்கு யாருக்கு அவைலபிலிட்டியோ யாருக்கு டைம் ஒத்து போதோ அவங்கள நான். ஸோ அதை நான் வந்து ஒரு கலையுடைய வடிவத்துடைய தொடர்ச்சியா தான் அந்த நான் பயணத்தினேன். நண்பர்கள் இருக்காங்க, அது இங்க ஓப்பனா வெளிப்படையா நான் பேசுறது இல்லை. அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க்கே நான் பெருசா வந்து லிஸ்ட் அவுட் பண்றதும் கிடையாது. அது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது மட்டும் நான் பார்க்கறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நான் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் மை மாஸ்டர் அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் மை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ என் கையில இருக்க வித்தையை வந்து அங்க கடத்தி விட்டுட்டு போயிடுவேன், கைமாற்றி விட்டுட்டு போயிடுவேன். யாரோ தந்ததுதான் என்கிட்ட இருக்கு, அதை நான் வச்சுட்டு என்னோட நான் கொண்டு போய் புதைஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆள். ஐ ஜஸ்ட் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன், கை மாற்றி விட்டுருவேன். என் கையை எப்பயுமே காலியா வச்சுக்கணும், அப்பதான் எனக்கு வேற புதுசா வந்துச்சு. அப்ப அந்த வகையில வந்து திரைமொழி பார்வைன்னு நான் கணையாளியில தான் எழுத தொடங்கினேன். ஸோ திரைப்படங்கள் குறித்து கட்டுரைகள் நிறைய இருக்கு, அதுக்கான தேவை இருக்கு, விமர்சன கட்டுரை இருக்கு, அதை பத்தின மதிப்புரை இருக்கு. அதை நான் பண்ணல. திரைமொழி பார்வை என்ன பண்ணுனாக்கா பிலிமுக்குன்னு ஒரு லாங்குவேஜ், அதுதான் நான் திரைமொழி. அது வந்து யூரோப்பியன்ஸ் வந்து அவ்வளவு அழகா, அமெரிக்கன்ஸ் வந்து அவ்வளவு அழகா வகுத்து வச்சிருக்காங்க. இங்க நம்ம கிட்ட இருக்கிறது வந்து தமிழ் படங்கள். தமிழ் படங்கள்ல வந்து 2 வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நான் போகல. ஆனா ஒவ்வொரு படமும் அதுக்கான மொழியை வந்து கையாளுது. அதனாலதான் அது நமக்கு சிறந்த படமா தெரியும். அதுக்கு வந்து மிகப்பெரிய உழைப்பை செலுத்தக்கூடியவர் வந்து முதன்மையான அந்த இயக்குனர். அவர் தான் தனக்கு என்ன வேணும், தன் கதைக்காக என்ன வேணும்ன்றத வந்து 4 பக்கமும் 8 கோணத்திலையும் வந்து அவர் தேடி எடுத்துட்டு வந்து ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க. ஸோ ஹவ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு. நான் சினிமா ஏன் ஒரு சினிமா நல்லா இருக்கு, என்னென்ன காரணங்களால நல்லா இருக்கு, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய சமாச்சாரங்கள்.
ஒரு தொழில்நுட்பம் என்ன, ஒரு கலை அம்சம்ன்றது எப்படி இருக்கு, ஆர்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, சினிமாட்டோகிராஃபி எப்படி, எடிட்டிங் எப்படி இருக்கு, ஆக்டிங் எப்படி இருக்கு, டைரக்டர் ஏன் இந்த இடத்துல வந்து என்னென்ன உத்திகளை பயன்படுத்தும். திரைமொழி பருவி அதை தான் நமக்கு நன்கு அறிந்த சினிமாவை வேறு ஒரு புதிய பார்வையில ஒரு ஒரு பார்வையாளருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இது இந்த படத்துக்குள்ள இதெல்லாம் கூட இருக்கு, எனக்கு இதெல்லாம் என் கண்ணில் பட்டுச்சு, நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். இந்த வடிவத்துலதான் சின்னதா கிளாஸ் எடுக்கிற ஒரு டோன் இருந்தாலும் ஒரு நண்பர்களோட உரையாடுற மாதிரி, ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு டீ கடையில் நின்று பேசுற மாதிரியான ஒரு ஒரு துணியை வந்து நான் திரைமொழி பார்வை கட்டுரையில வந்து ஹேண்டில் பண்ணேன். ஸோ ஒரு 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 படம் வந்து நமக்கு வந்து வெறுமனே வந்து ஒரு காட்சி இன்பத்தை, ஒரு புலன் இன்பத்தை மட்டும் 2 மணி நேரத்துல காட்டலாம். அது வந்து அரசியல் பின்னணி இருக்கு, அதுல வந்து பொருளாதார தன்மை இருக்கு, மானுடவியல் இருக்கு, அதுல மிக சிறந்த கலை ரசனைக்கான அம்சங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே பகுதி பகுதியா பிரிச்சு பிரிச்சு பாக்குறதுக்கான ஒரு வேலையை தான் ஒரு 2 மணி நேர சினிமாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் உழைச்சுதான் ஒரு பெரிய டீம் கொண்டு வராங்க. அதை ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்ம ஏன் அதை திரும்ப பார்க்க வேண்டியிருக்கு, அது ஏன் பேச வேண்டியிருக்குனாக்கா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னொரு தலைமுறைக்கு, இதே போல ஆர்வம் உள்ள தலைமுறைக்கு போய் சேர வேண்டிய ஒரு அவசியமும் தேவை இருக்கிறதுனால அதை நான் கொஞ்சம் மெனக்கிட்டு செய்றேன். நான் ரொம்ப பிடிச்சி செய்றேன். அண்ட் நான் பண்ணும்போது அதை நான் திரும்பவும் ஒரு படத்தை நான் ரீவிசிட் பண்ணும்போது அதுக்கு முன்னால நான் தவற விட்ட ஒரு புதிய விஷயத்தை நான் கண்டறேன். என்ன காரணம்னா, நேற்றைய நான் என்பது இன்றைய நான் என்பது வேறுதான் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பாண்ணா, ரொம்ப நன்றி. இப்ப வந்து என்னோட கடைசி கேள்வி நான் கேக்குறேன், அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கேட்பாங்க. நான் எல்லா டைமும் நானே எடுத்துக்கூடாது, அதனால என்னன்னா, நீங்க வந்து எழுதுற நாவல் 7 பூட்டுகள், அந்த நாவல் வந்து பரவலா பலராலையும் பாராட்டப்பட்டுச்சு, நிறைய முறை சொல்லப்பட்டுச்சு. கலாப்ரியா அவர்கள் கூட அதை பத்தி பாராட்டி ரொம்ப பேசினாங்க. இந்த இந்த நாவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் மறுபடியும் இந்த வேர்டை கொண்டு வரேன், அது தனித்துவமா இருக்கு, அது வித்தியாசமா இருக்கு. ஒரு நாவல்ங்கிற டெம்ப்ளேட்டுக்குள்ள போய் உட்காராது அது. அதுலயும் திரைத்துறை சார்ந்து நிறைய அதுக்குள்ளேயும் வந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு போட்டிருக்கோம். ஆனா எனக்கு அந்த நாவல் படிக்கும் போது அது ரொம்ப ஃபிக்ஷன் பேஸ்டா இருக்க மாதிரி தோணுச்சு. இன்னொன்னு, உங்களுடைய படைப்புகள் எல்லாத்தையும் நான் வாசிச்சப்ப எனக்கு என்னவோ இளங்கோ அண்ணாக்கு வந்து ஃபிக்ஷன் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு படைப்பாளினால வந்து அந்த ஃபிக்ஷன்ங்கிற வேர்ல்டுக்குள்ள ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண முடியாது, மூச்சு திணறின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதுல லாவகமா உள்ள போயிட்டு நல்லா ஈஸியா வெளியில வந்துடுறீங்க, கூடவே ரீடர்ஸையும் கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு தோணுது. வாங்க நான் உங்களுக்கு ஒரு வேர்ல்ட காட்டுறேன், இப்படி ஒரு வேர்ல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு வந்துடுறீங்க. சோ அந்த ஃபிக்ஷனும் எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஈஸியா வருது, அதே மாதிரி வந்து 7 பூட்டுகள் நாவல் பத்தியும் எங்களுக்கு சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நூதனமான கேள்வி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியும் கூட. 7 பூட்டுகள் நாவல் வந்து என்னுடைய முதல் நாவல், ஒரே நாவல். இன்னும் 7 பூட்டுகள் நாவல் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அதை வாசித்த வாசகர்கள் அல்லது இவங்க வாசிக்கணும்னு விரும்புறாங்க அவங்களுக்கு நான் சொல்லணும், இப்ப நீங்க வாசித்து கேட்டு பல வகையான கதை சொல்லல் முறையே வந்து ஒரு நாவலுக்குள்ள தான் இருக்கு. நாம கதைகளின் உலகத்தின் வழியாக தான் உருவாகி வந்தோம். மனித இனம் தொடர்ந்து சஸ்டெயின் பண்றதுக்கு கதைகள் ரொம்ப அவசியம். ரொம்ப தொடக்கத்துல இருந்து அவங்ககிட்ட வந்து மொழி வந்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷமா வந்து கதைகள் சொல்ல போறீங்க. காரணம், அவன் தன் கதைகள் வழியா வந்து அனுபவங்களை மட்டுமே கிடக்கும். அந்த அனுபவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் சேர்த்து நான் இங்க இருந்து ஏன்ற ஒரு இடத்துல இருந்து நேரா டீன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட முடியும். அப்படி சொன்னால எந்த சுவாரஸ்யமும். நடுவில் இருக்க பியும் சியும் நான் எப்படி கடந்து வந்தேன்னு ஒரு கணக்கு. அதை நேரா வந்தனா, சுத்தி வந்தனா, வளைச்சு வந்தனா, இல்ல நான் எய்ம் பண்ணது மிஸ் ஆகி வேற நடந்துதான், இதுலதான் சுவாரஸ்யம். நேத்து கிளம்பின சித்தப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வரல அப்படின்னா அவர் வந்திருக்கணும், வரலன்ற ஒரு இடத்துலதான் அவர் கதை உருவாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு நம்பது அவர் சொல்ல தொடங்குற விஷயம். அந்த மாதிரி ரொம்ப சிறு குழந்தையில இருந்து நம்ம. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப ஸ்டைலா சொல்லக்கூடிய ஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை, புனைவுன்ற வார்த்தை என்ன, அது ரொம்ப பெரிய மெனக்கடல் தான். அதுக்கு பேர் பொய். ஸோ அந்த பொய் சொல்றதுக்கு ரொம்ப லாஜிக்கல் மைண்டு வேணும். அது நமக்கு குழந்தை பருவத்துல இருந்தே நம்மளோட இருக்குது, மனித இனத்தோட சேர்ந்து இருக்கிற விஷயம் தான் பொய் சொல்றதுக்கு ஒரு பெரிய கெட்டிக்காரத்தை. நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே லாஜிக்கலான ஒரு வாழ்க்கை. ரொம்ப சிம்பிளான லாஜிக் எப்பவுமே சொல்லலாம். சிக்னல்ன்றது ஒரு குறியீட்டு லாஜிக். ரெண்டு விழுந்தா நிற்கும், ஸ்க்ரீன் போட்டா போயிடணும், ஆம்பர் விழும் போதே வந்து ஸ்லோ பண்ணிடணும்னு ஒரு லாஜிக் இருக்கு. இந்த லாஜிக் மைண்டு நமக்கு எப்பவுமே இருக்கு. கதை உலகம் முழுக்க முழுக்க வந்து லாஜிக்கலான பொய்களை வந்து யார் எப்படி ஹேண்டில் பண்றாங்க,
கதை சொல்லும் மரபு நமக்கு ரொம்ப சின்னதுல இருந்து கதை விடாதன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒருத்தர் சொன்னானாக்கா பொய் சொல்லாதன்னு சொல்றதை விட கதை விடாதரா அப்படின்னா. ஏன் அப்படின்னாக்கா அது முழுசா நம்புற மாதிரியும் இருக்காது, நம்ப முடியாத மாதிரியும் இருக்காது. அது ரெண்டு தன்மையும் கொண்டு இருக்கிறத. அப்போ அது அது எப்படி இருக்குனாக்கா அது எப்பவுமே போர் அடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு நான் கதை கேட்டு வளர்ந்த ஒரு பையன், எங்க அம்மா கிட்ட கதை கேட்டு வளர்ந்தேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் லாங்குவேஜ் வந்த பிறகு வாசிக்கிறோம். என் மகளுக்கு நான் கதை சொல்லி வளர்த்துருக்கேன். என் மகள் வந்து தானியா வந்து அவ வந்த பிறகு அவளுக்கு நான் கதை சொல்ல தொடங்கும் போது வேற ஒரு காலகட்டம். எங்க அம்மா எனக்கு சொன்ன கதைகளை நான் அவளுக்கு சொல்றேன். ஆனா எங்க அம்மா எனக்கு கதை சொல்லும் போது எனக்கு கிடைச்ச ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல. நான் எல்லாத்தையுமே கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து வைப் அவுட் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே மறைச்சிட்டு அப்படி ஒரு நான் மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அப்படி ஒரு உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ள அவளை கூட்டிட்டு போய் என்னால கதை சொல்ல முடிஞ்சதுன்னு நினைச்ச இடம் வந்து ஓகே. நான் சிறுகதை ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கேன், என்னால ஒரு நாவல் உலகத்துக்குள்ள போக முடியும். ஒரு கதை உலகத்துக்குள்ள வந்து எப்பேற்பட்ட வாசகனா இருந்தாலும் சரி, மொழி பரிச்சயம் உள்ள எப்பேற்பட்ட வாசகனா இருந்தாலும் சரி, எந்த வயசுல இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு கதை உலகத்துக்குள்ள ரொம்ப அழகா வந்துட முடியும். ஏன் அப்படின்னாக்கா மனமே அப்படிதான் இருக்கு. அதான் எத்தனை வகையான கதைகள் சாத்தியம் உள்ளதோ அத்தனை வகையான கதைகளை வந்து சாத்தியப்படுத்தின ஒரு வடிவத்தை வந்து 7 பூட்டுக்கள் நாவல் கொண்டு. அந்த நாவல் மொத்தமாவே வந்து எழுதப்பட்ட நாட்கள்னு பார்த்தா 9 நாட்கள் தான். ஆனா நாவல் வெளியே வர்றதுக்கான காலகட்டம் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா கடைசி 1.5 அத்தியாயத்தை வந்து நான் எழுதி முடிக்கிறதுக்கு இடையில எனக்கு 7 மாசம் ஆயிடுச்சு. அது என்ன காரணம் முன்னுரையில் இருக்கு. அந்த நாவல் மொத்தமே எழுதப்பட்ட நாட்கள் வந்து 9 நாட்கள். அப்ப எண்ணிக்கையா பார்த்தாக்கா அது வந்து ஒரு ஆச்சரியப்படுறதுக்காக சொல்ற மாதிரி நிச்சயமே கிடையாது. அது எழுதுறதுக்கும் எழுதி முடிக்கிற காலகட்டத்துக்கும் எழுதாம இடையில விடுபட்ட காலகட்டத்துக்கும் நடுவுலுமே அது நடந்துகிட்டே இருந்திருக்குன்னு ஒண்ணு. நீங்க சொன்னது ரொம்ப சரி. நான் ஒரு பாயிண்ட்ல நுழைஞ்சு இன்னொரு பாயிண்ட்ல வெளியே வந்து அந்த பாயிண்ட்குள்ள நுழையிற இடத்துல எப்படி வாசகரை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வெளியே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து தன்னை அடையாளம் காண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தரக்கூடிய சம்பவங்கள் வந்து அது இருந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பிளண்ட் ஆயிடும். இல்ல இவன் கதை சொல்லல, நாம தான் ஒரு கதையை வாழ்றோம், நாம தான் ஒரு கதையை பாக்குறோம். அப்படி அவனே விக்டிமாவும் விட்னஸாவும் மாறி 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 இருக்கும்போது ஏன்னா அதை நம்ம இங்க சொல்லக்கூடாது இல்லையா. அந்த கதை முடியிற இடம் வந்து அப்படி முடியும். அது முடியவே இல்லாத ஒரு கதையா. 7 பூட்டுக்கள் நாவல் வந்து யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாரும் அது என்ன கேட்பாங்க, அது என்ன ஜேனர்னு கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா ஒரு நாவலுக்கு ஒரு ஜேனர் இருக்கணும். அது ஜேனரே சொல்ல முடியாது, அது எல்லாமும் இருக்காது. சில பேருக்கு சில போர்ஷன்ஸ் மட்டும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனா நான் வந்து ஒரு வசதிக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 7 அத்தியாயங்களா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 5 பூதங்களை வந்து நடுவுல வச்சு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து அதுக்கு ஒரு தொடக்கத்தையும் ஒரு முடிவு. 5 பூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். அதுக்கு தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் வந்து ஒரு அமைப்பை வந்து நான் கொடுத்தேன். மொத்தம் 7. ஒவ்வொரு அத்தியாயத்துக்குள்ளும் ஒரு 7 அத்தியாயம், அளவில் சிறிதும் பெரிதும். இது வந்து வாசகரை சோர்வடையாம அவங்கள அப்படியே எடுத்துட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டே போகும். கிட்டத்தட்ட அதை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது நீங்க பேசும்போது உங்க முகத்திலையும் கண்டிப்பாண்ணா. இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் நிறைய பேரை என்னோட இலக்கிய வாழ்வு தொடங்கின ஆரம்பத்துல வந்து இந்த குழுவுல நான் வந்து நேர்காணல் பண்ண எழுத்தாளர்களும் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. நான் இப்ப வந்து இப்பதான் நான் இப்பவும் நான் ஆரம்ப நிலையில தான் இருக்கேன். நான் வேற எங்கேயும் போகல. ஆனா நான் என்டர் ஆனதுக்கும் இப்ப நான் இருக்கிறதுக்கும் என்னுடைய வாசிப்புக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் நான் இதை தெரிஞ்சுக்கணும், இவங்க கிட்ட இருந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் தான் என்னை இந்த வரைக்கும் கொண்டு வந்ததுன்னு நான் நம்புவேன். எப்பவுமே ஒரு கவிதை மட்டும்தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணு மூடிதான் உள்ள வந்தேன். ஆனா அது ஒரு மொழிபெயர்ப்பாகவோ இல்ல வந்து ஒரு சிறுகதையாகவோ என்னால எழுத முடியும் நம்பிக்கை கொடுத்தது வந்து இந்த சக எழுத்தாளர்களும் இப்ப இருக்க இலக்கியமும் தான். இவ்வளவு பேர் நம்மள வந்து இது பண்றாங்க, நம்ம எழுதணும். அதுல ஒரு முக்கியமான நபரா நான் உங்களை நினைக்கிறேன். உங்களை நான் வந்து இன்னைக்கு நேர்காணல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, இந்த நமக்கு அறிமுகம் இருக்கு, எனக்கு அவங்கள தெரியும் அப்படிங்கறத தாண்டி உங்களோட படைப்புகளை நான் இப்பதான் வாசிக்கிறேன். இப்ப வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இத்தனை நாள் நம்ம ஏன் வாசிக்காம இருந்தோம், இவ்வளவு பழக்கம் ஆச்சு, ஆனா ஏன் வாசிக்கலாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. இன்னொன்னு, உங்களுடைய எழுத்துக்களுக்கு வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பெரிய தாக்கம் உண்டு. நான் உங்ககிட்ட அதை முதல்லயே சொல்லியிருக்கேன். உங்களோட கட்டுரையோ ஒரு எஃபி போஸ்ட் கூட உங்களால எப்படி இப்படி எழுத முடியுதுன்னு நான் உங்ககிட்ட எப்பவுமே வந்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இங்க ஜாயின் ஆயிருக்கவங்களுக்கும் சரி, யூடியூப்ல பாக்குறவங்களுக்கும் சரி, என்னன்னா
ஒருத்தங்க வந்து எல்லா துறையிலும் சிறந்து விளங்குறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அது வந்து இலக்குவனாக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. எப்படின்னா, ஒரு புத்தகம் வெளியிடுறோம், இல்லைன்னா ஒரு இலக்கிய கூட்டம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விமர்சனம், புத்தக விமர்சனம் பத்தி பேசுறோம். எப்பனாலுமே அவங்க வந்து எப்பவுமே எல்லா எழுத்தாளர்களாலையும் தேடப்படுற ஒரு நபராவே தான் அவர் இருக்காரு. ஒரு புத்தக கண்காட்சிக்கு போனா கூட நான் கூட இலக்கணம் வந்திருக்காங்களா, விவேகானந்தர் வந்திருக்காங்களா அப்படின்னு தான் கேக்குறேன். அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப பரிச்சயமா இருக்காங்க. இப்ப இருக்க இலக்கியவாதிகள் நடுவில் ரொம்ப தெரிந்த முகம், ரொம்ப இணக்கமான ஒரு நபர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கண்டிப்பா இளங்கோவனாவை சொல்லலாம். அது அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நான் நம்புறேன். நான் வந்து ஒருத்தங்களை இன்டர்வியூ பண்ணும்போது எப்பவுமே வந்து அண்ணா தெரிஞ்சவங்க அப்படின்லாம் நான் பேசவே மாட்டேன். நான் வந்து அவங்க பேர் சொல்லிதான் அழைச்சு பேசுவேன். இன்னைக்கு வந்து என்னையும் மீறி நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அந்த இணக்கம் தான். அந்த ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வந்து இவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதை இன்னும் நிறைய பேருக்கு அதை தெரியப்படுத்தணும். அவங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு நாலேஜபிள், அவங்களோட படைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு ஆளா இருக்கோங்கிற சந்தோஷமும் நிறைவும் எனக்கு இன்னைக்கு நிஜமா இருக்கு. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் அண்ணா. நீங்க இன்னும் தொடர்ந்து எழுதணும். 7 கூட்டுக்கள் ஒரு நாவலா இருக்கக்கூடாது, நிறைய நாவல்ஸ் நீங்க எழுதணும். உங்களுடைய இலக்கிய பணி வந்து இன்னும் தொடரணும். நிறைய விஷயங்களை நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கும் நீங்க ஒரு நல்ல வெல்விஷரா இருக்கீங்க. அந்த பணியும் தொடரணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி நன்றி நன்றி. இந்த உரையாடல் மூலமா வந்து கேள்வி பதிலாவே இல்லை, ஒரு உரையாடல் தான். நல்லாதான் இருந்தது. ஏன் அப்படின்னா நமக்கு 1 மணி நேரம் பத்தாதுன்னு நல்லாவே தெரியும். ஆமா, நான் அதான் நிகழ்வுக்குள்ள எவ்வளவுதான் பேச முடியும். ஆனா மேக்சிமம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து என்கிட்ட பதில்களை வாங்க முடியுமோ வாங்கிருக்கேன். அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. சரியா கேட்கல உங்க வாய்ஸ். தோழர் உங்களோட ஒரு நிமிடம், ஒரே நிமிடம். மலர் இப்ப கேக்குதா? இப்ப தெளிவா கேக்குது. மலர் கேக்குதா? கேக்குது தோழர். மகிழ்ச்சி. முதல்ல வந்து மலருக்கு வந்து பாராட்டுகள். கிட்டத்தட்ட எங்க குழுல வந்து நேர்காணல் செய்து ஆண்டுகள் மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் இப்ப என்ன மாதிரி இருக்கிறேனோ அந்த மாதிரி உள்ள வந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டுட்டு இந்த குழுவுல வந்து உள்ள நுழைஞ்சவங்க மலர். சரிங்களா? ஒரு கவிஞரா தான் எங்களுக்கு அறிமுகம் முதல்ல வந்து மலர் வந்து எங்களுக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த குழுவுல வந்து தொடர்ந்து தன்னோட செயல்பாட்டுகள் மூலமாக அவங்க தன்னை வந்து தினமே வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட வந்து தோழர் இளங்கோ கிட்ட பேசும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும், அதன் மூலியமா நான் என்ன வந்து இன்னும் நாம் என்ன மேம்படுத்திக்க முடியும், தேடல் உள்ளவங்க வந்து மலர் வந்து அதுல வந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால மலர் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்தாலும் நல்ல ஒரு கவிஞர்னு சொல்ல முடியாது, பன்முக திறமை கொண்ட, அதாவது அவரோட அறிமுகத்தும் போது சொல்லாத செய்திகள் வந்து அவர் தன்னோட பேச்சுல நான் முதல்ல வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு புகைப்படம் எடுக்கிறதுல எனக்கு வந்து ஆவல் உண்டு. சரி, அதனால அந்த பக்கம் போனேன். அந்த பக்கம் போன உடனே என்னால தரமணி இதுல வந்து நுழைய முடியல. கேட்டாக்க நான் வந்து அந்த சம்பந்தமா வந்து படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனியார்ல போய் படிச்சேன். அப்படின்னும் போது இவர் தொடாத துறையே இல்லை. அவரு சொல்றதை வச்சு பார்க்க போனா அதாவது நாடகம் போயிட்டாரு, இசையை மட்டும் விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தோண்டி துருவணும்னாக்கா இல்லை எனக்கு இசையும் தெரியும்னு சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஒரு இயக்குனரா இருக்கணும் அப்படின்னாக்கா அவங்கள அத்தனையுமே தெரியணுமாங்க. ஒரு நம்ம பாலா எழுதுவாரு, அந்த ட்ராலி தள்ளுறதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த ட்ராலியை வந்து இத்தனை நிமிஷத்துக்குள்ளதான் தள்ளணும், இந்த அளவுல தான் தள்ளணும் அப்படிம்பாங்க சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே அந்த ஞானம், அந்த அந்த என்ன சொல்ற அந்த 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 இடத்துல தான் இருக்குது, ஒரு நுணுக்கம் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிறந்த பன்முக கலைஞரை வந்து இன்னைக்கு வந்து நீங்க அறிமுகப்படுத்திருக்கு நம்ம குழு வந்து. இது வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டுகள், நன்றிகள். இப்போ நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு கவிதை தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு கவிதையை எழுதுறீங்க இன்னைக்கு திடீர்னு, ஏன்னா கவிதைங்கிறது வந்து ஒரு திடீர்னு ஒரு தூக்கத்துல வர கனவுகள் மாதிரி தான். ஏதோ ஒண்ணு எழுதுறீங்க டக்குன்னு, அதை எழுதி வச்சுட்டு அப்பவே அதனோட முழு உருவமும் நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்லையே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த சொற்களை மாத்தி போட்டா இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து
மெருகூட்ட முடியும், அதை அலங்காரம் செய்ய முடியும்னு நினைச்சு அதை மீண்டும் வந்து செதுக்குறீங்களா? அதே மாதிரி தான் சிறுகதைகளுக்குமே. இப்போ ஒன்று எழுதி முடிச்சிடுறீங்க, இல்லை போக்குல அப்படியே எழுதி முடிச்சுட்டு அது அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நினைச்சுக்கிறீங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் செதுக்குவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல கொண்டு அது மீண்டும் வந்து செதுக்கி கொடுக்குறீங்களா? இதே என்னோட கேள்வி. கேள்வி. எந்த படைப்புமே வந்து வரும்போது அது ரொம்ப பியூரா ராவா வந்துடும், அவ்வளவுதான். அதை வந்து தடுக்கவே கூடாது. கம் வித் ஃப்ளோ மாதிரி, கோ வித் ஃப்ளோ மாதிரி கம் வித் ஃப்ளோ தான். ஏன் அப்படின்னாக்கா அது நம்ம பல கவனங்களோட பல புலன்களும் 5 புலன்களும் வேலை செஞ்சு வருது நமக்கு. அது கவிதையா இருந்தாலும் சிறுகதையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அது வந்துடணும், எழுதி முடிக்கப்பட்டணும். ஆனா அதை கொண்டு போய் ஒரு வாசகர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க கையில கொடுக்கறதுக்கு முன்னால நான் அதை டெஸ்க் ஒர்க்கு பண்ணியா. அப்போ கவிதையோடைய கான்செப்ட், அதோடைய கருப்பொருள் மாறப்போறதுல மாறக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க இன்னும் சுருங்க சொல்லியிருக்கலாம், இங்க இன்னும் ஆழப்படுத்திருக்கலாம் அப்படின்ற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு சொல்ல நீக்கி அல்லது வாக்கியத்தை சுருக்கி ஒரு 4 வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை சுருக்கி 2 சொல்லா மாற்ற முடியுமான்னு தான். ஏன் அப்படின்னாக்கா வழக்கமா சொல்லிடுறதுதான், எப்பயுமே சொன்னதுதான், புதுசா சொல்ல வருவேன். ஒரு சொட்டு பெர்ஃப்யூம், ஒரு ஒரு ரோஜாவுடைய ஒரு சொட்டு பெர்ஃப்யூம் அப்படின்றது வந்து ஒரு 1000 ரோஜா பூக்களை வேக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு துளி திரவம். அப்போ அதை நம்ம நுகர்ந்தா அதுக்குள்ள 1000 ரோஜாக்கள் வந்து வேக வைக்கப்பட்டிருக்கும்ன்ற ஒரு தன்மை இருக்கும் பட்சத்துல இது இங்க இருந்து அது அங்கேன்ற எவ்வளவுக்கு எவ்வளவு எசன்ஸா கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை வந்து 1000 ரோஜாக்கள் அளவுக்கு என்ன பண்ண முடியும், அந்த வாசகங்கள் வந்து விரிச்சிக்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் வச்சிருக்கக்கூடிய கவிதைக்குள்ள அதுக்கான வேலையை செய்துதான் ஆகும். அதை வேலையை செய்து அந்த டெஸ்க் ஒர்க்கை முடிச்சு இதுதான், இதுக்கு மேல இல்லை எனக்கு வந்து அதை சீர்படுத்துறதுக்கு விஷயம் இல்லைன்னும் போது வெளியே கொடுக்கலாம். இது கவிதைக்கு இது நம்பது, சிறுகதைக்கும் அதே தான். ஏன்னா வாக்கிய அமைப்புல, சொற்செட்டுல அல்லது வந்து வசனங்கள்ல, அதாவது கதாபாத்திரங்கள் பேசக்கூடிய உரையாடல்ல ஒரு முறைக்கு பல முறை பார்க்கும்போது இந்த எண்ணத்தை இந்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் கரெக்டா கடத்திருச்சா இல்லையா அப்படின்றது வந்து மீண்டும் மீண்டும் ரீசெக் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்குனாக்கா, இப்ப நான் சிறுகதையை பத்தி சொல்றேன், எந்த அளவுக்குனாக்கா அந்த கதை வந்து ஒரு பத்திரிகைக்கு அனுப்பப்பட்டு இல்லாட்டி ஒரு வாசகருக்கு கொடுத்து வாசிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாரு. திரும்ப தொகுக்கப்படும் போதும் திரும்ப அது வேலை செய்யலாம். என்ன காரணம்? போன வருஷம் எழுதின அந்த கதை இந்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் கூட மெருகூட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் பட்சத்தில் அது பண்ணலாம், அது பண்ணணும் என்பது என்னுடைய பரிந்துரை. நான் அதை செய்வேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி தோழர், நல்ல கொடுத்தீங்க. ஏன்னா என்ன மாதிரியான ஆட்கள் வந்து ஏதோ தத்துன்னு எழுதிட்டு இருக்கிறோம், வளரிட்டு இருக்கிறோம். அதை வந்து ஒன்றும் மெருகேற்றத்துக்கு வந்து இது இந்த உங்களோட பதில்கள் வந்து நிச்சயமா வந்து உதவி புரியும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர். இப்போ வந்து நான் பெரியசாமி வந்திருக்கிறாரு, இன்னும் சோலைமாயவன், பூபாலன், அப்புறம் வந்து பொள்ளாச்சி அபி, இந்த மாதிரி நிறைய நிறைய கவிஞர்களை, எழுத்தாளர்களை வந்து சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நாங்க இவங்க எல்லாருமே நாங்க இதுக்கு முன்னாடி படிச்சது கிடையாது, உங்களையும் சேர்த்து. நான் வந்து ஆனா உங்களை வந்து தூரத்துல இருந்தே, ஏதாவது இலக்கிய நிகழ்வுகளை வந்து தூரத்துல இருந்தே உங்களோட பேச்சை நான் ரசிச்சிருக்கேன். நான் ஒரு புத்தகம் வந்து நீங்க கொடுத்துருக்காங்கன்னா அந்த புத்தகத்தை பத்தி பேசியிருக்கீங்க. நீங்க இப்ப என்ன நிதானத்தோட பேசுறீங்களோ அதே நிதானத்தோட தான் அந்த மேடையில அமர்ந்திருக்க போறீங்க. அந்த ஒலிவாங்கி முன்னாடி இதே நிதானத்தோட தான் நீங்க வந்து பேசியிருக்கீங்க. இதை நாங்க வந்து தூரத்துல இருந்து மட்டுமே சென்ற மாதம் முதல் கொண்டு உங்களை நான் பார்த்தது. ஆனா இன்னைக்குதான் முதல் முறையாக இவ்வளவு நெருக்கமா உங்களை பத்தின இவ்வளவு செய்திகளை வந்து எங்களால தெரிஞ்சிக்க முடிந்தது. இது மலர் மூலமாக அந்த புத்தகங்களை வந்து வாசிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க அவங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லா துறையிலையுமே நீங்க சிறந்து விளங்கி இருக்கிறீங்க. அதனால உங்களையும் தெரிஞ்சுக்கணும். உங்க மூலியமா நாங்க இன்னும் வந்து நிறைய கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்காக. மற்ற தோழர்கள் யாராவது கேள்விகள் கேட்க விருப்பம் இருந்தால் நீங்க கை உயர்த்தலாம். இல்லைன்னா நம்ம வந்து, ஏன்னா நம்மளோட நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சி முடிவுக்கு. இல்லைனாக்கா எழுத்தாளர் தன்னோட எண் நோட்டு ஏதாவது கொடுத்துட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நீங்க நம்ம இந்த குழுவை பத்தியோ ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்க, இல்லை இன்னும் இதை சிறப்பா செய்யலாம்னு உங்களோட ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு வழங்கலாம். தோட யார் கேட்டா முதல்ல கேள்வி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா
இல்ல எல்லாரும் கை தூக்கி இருப்பாங்க, யாரும் கை தூக்குன மாதிரி தெரியல. அது கேள்விகள் இல்லையா? நேரம் ஆமா, நம்மளோட நேரம் கருதியா இருக்கலாம். நம்மளோட நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஓகே, நீங்க உங்களோட ஃபைனல் நோட்டு கொடுத்த நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம். காரணம் என்னன்னா, 200வது நிகழ்வை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தொடங்கி ஒரு இலக்கிய சார்ந்து ஒரு கூட்டத்தை தொடர்ந்து வந்து நடத்துறது, அதன் வழியாக அதற்கான வாசகர்களை எழுத்தாளர்களை ஒருங்கிணைச்சு ஒரு புள்ளியில கொண்டு வந்து நிறுத்துறது சாதாரண விஷயம். அது வந்து 1 மணி நேரம்ன்றது ரொம்ப குறைவான நேரமா இருக்கு. ஆனா நாம படிச்சதை இல்ல நாம இன்னும் கூட படிக்காம தவற விட்டதை பல பல திசைகள்ல இருந்து பல எழுத்தாளர்கள் பல பன்முக திறன்களோட வந்து பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிறீங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான என்ன அப்படின்னாக்கா, நான் இதுக்கு முன்னால பண்ணப்பட்ட சில எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, யாரெல்லாம் பயிற்சிட்டாங்க எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வந்து இந்த குழு கொடுக்குது. அண்ட் இதை வந்து அப்படியே யூடியூப் மூலமா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற வேலை. இன்னைக்கு என்ன கூப்பிட்டு பேசிருக்கேன், என்கிட்ட இருந்து கேள்விகள் கேட்டு ஒரு உரையாடல் வழியாக சில பதில்கள். இது வந்து ஒரு முடிகிற ஒரு விஷயம். நான் இதை எப்படி பாக்குறேன்னாக்கா, நான் தொடர்ந்து நண்பர்களோட கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அது வந்து தோழர் சொன்ன மாதிரி அது மேடையாகட்டும், இல்லாட்டி வந்து ஒரு டீ கடையாகட்டும், இல்லாட்டி பொது இடமா இருக்கட்டும், மலர் சொன்ன மாதிரி நேரா பார்க்கும்போது ஒரு ஒரு புத்தக காட்சியில பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. அதுல இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எல்லாருக்குமானதாகவும் இருக்கு. இதுல நண்பர்கள் நிறைய பேர் ஆல்ரெடி பேசியிருக்கிறாங்க, இப்போ கூட நிறைய பேர் வந்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தொடர் நிகழ்வு. இது இன்னைக்கு தொழில்நுட்பம் நமக்கு அது சாத்தியப்படுத்து. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருந்துட்டு ஒற்றை நோக்கத்தோட ஒரு இடத்துல குவிஞ்சு நின்று தங்களுடைய எண்ணத்தையும் கருத்தையும் பரிமாறிக்கலாம், கேள்விகள் கேட்டு பதில்கள் வாங்கிக்கலாம். நான் இன்னைக்குமே வந்து புதியதை கற்றுக்கொள்ளும் ஒரு மாணவனாகத்தான் இருக்கேன். நம்மை விட சிறியவர்கள் குழந்தைகள் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும் போது நான் அதை என்னுடைய சொந்த வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் அதையே வந்து என்னுடைய படைப்புலையும் நான் வெளிப்படுத்தேன். அப்ப எப்பவுமே என்னை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ஃபீல். அடுத்த தலைமுறை மேல நான் அதிகமான நம்பிக்கை. என்னுடைய சமகாலத்து வாசிப்பாளர்கள் படைப்பாளர்கள் வருங்கால தலைமுறையினர் மேல நான் அதிக நம்பிக்கை. என்ன காரணம்னா, அவங்கதான் புதிய விஷயங்களை புதிய வடிவங்களை புதிய நோக்கத்தோட கொண்டு வந்து சேர்க்க போறாங்க. அப்போ அவங்களோட எப்பவுமே வந்து ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான குழு அமைப்பு செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. இது தொடரணும்னு சொல்லி இந்த அமைப்புல இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வந்து இந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியும் நான் செய்வேன். இந்த சந்தர்ப்பத்தை அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு என்னுடைய நன்றி, மனமார்ந்த நன்றி. நன்றி 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 தோழர், மிக்க மகிழ்ச்சி. சிறப்பாக வந்து இந்த நிகழ்வை வந்து நீங்க நடத்தி கொடுத்துருக்கீங்க. இத்துடன் வந்து இந்த சிறப்பு நேர்காணல் வந்து நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒரு சிறந்த படைப்பாளரோட அடுத்த வாரம் வரும் செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம சந்திப்போம். நிகழ்ச்சி ஒருங்கிணைத்த அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள். எழுத்தாளரை அறிமுகம் செய்த மீனா அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகளை